கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய ஆண்டவர் முன்னணியிலே பிறந்த அவர் உங்களுடைய வீடுகளிலும் உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் பிறந்து பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதித்து தாங்கி ஏந்தி நடத்துவாராக. இரட்சகராக பிறந்திருக்கிற அவர் உங்களுக்கு இரட்சகராகவும் இம்மானுவேலாக பிறந்திருக்கிற அவர் உங்களுக்கு என்றென்றைக்கும் உள்ள ஆண்டவராகவும் இருந்து உங்களை ஆண்டு நடத்துவாராக. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு கேள்வி ஒன்று எழும்பத்தான் செய்கிறது. ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி அவருடைய பிள்ளையாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய எண்ணம், ஒரு கேள்வி
ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எழும்பத்தான் செய்கிறது. அது நம்முடைய உலக வாழ்வுக்காக கடவுள் கவலைப்படுவதுண்டா? பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற விருப்பத்தோடு உலகத்தில் வாழ்கிறோம். ஆனாலும் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் அநேகர், பெரும்பான்மையினர் ஒரு தாழ்வான நிலைமையிலேயே இருக்கிறோம். ஒருவேளை போதுமான காரியம் இல்லாதபடி உலக வாழ்வில் ஒரு தரித்திரமான நிலைமை அல்லது ஒரு பஞ்சமான ஒரு நிலைமை, பற்றாக்குறை வாழ்வை நடத்தி கொண்டு போகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில துன்பங்கள் வரும்போது, இடர்பாடுகள் வரும்போது உண்மையாகவே தேவன் நமக்காக இந்த உலகத்தின் வாழ்வுக்காக கவலைப்படுகிறாரா என்ற ஒரு கேள்வி எல்லாருடைய உள்ளத்திலும் எழும்புகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு பொருள் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இந்த கேள்விக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விடை கொடுக்கிறார். திருமறையில நாம் வாசிக்கும் போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அந்த தேவ தூதர்கள் அங்கு சொன்னபோது இந்த உலகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த தேவ தூதர்கள் அங்கு பேசும்போது இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார் என்று அந்த தேவ தூதர்கள் பாடினார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 2 பெயர்களை அங்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பெயரை 21வது வசனத்திலே வாசிக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு என்று பெயரிடுவாயாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாவ படுகொலியிலே விழுந்து அதிலே இருந்து எப்படி வெளியேறுவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான பரலோகத்தின் செய்தி. நமக்கு இரட்சகர் ஒருவர் பிறந்திருக்கிறார். இந்த உலகத்தின் மார்க்கங்கள், இந்த உலகத்தின் தத்துவங்கள், இந்த உலகத்தின் ஞானங்கள் அல்லது உலகத்தின் ஞானிகள் ஒருவரும் தரக்கூடாத ஒரு காரியம். பாவிகளை ரட்சித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகிற அந்த காரியம். அதற்காக இந்த உலகத்தில் வந்த ஒரே ஒருவர் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. அதை இந்த உலகத்தின் மக்கள் எவ்வளவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ரட்சிப்பை தரக்கூடாத அநேகரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். பாவப்படுகொலியிலே இருந்து மீட்க முடியாத அநேகரை இந்த உலகத்தில் இரட்சகர் என்றும் தேவர்கள் என்றும் வந்து கொண்டிருக்கிற அவர்களே பாவப்படுகொலியிலே விழுந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்மை இங்கு அவர்கள் எடுத்து மீட்க முடியும். இதை பற்றி கர்த்தருடைய பிள்ளைகள் சிந்திக்க வேண்டும். ஒரு இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். இந்த இரட்சகரை பற்றி திருமறை சொல்லும் போது எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்முடைய பாவங்கள் அங்கு பெரிய மேகமோல் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அது ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் சரி, அதை வெண்மையாக்குவேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பாவப்படுகொலியிலே எவ்வளவுதான் விழுந்திருந்தாலும் சரி, தேவனுடைய அந்த விசேஷமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிறார். நான் அடிக்கடி வாசித்த ஒரு வசனம் சங்கீதம் 40வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இந்த பாவத்தை பற்றி பேசும்போது 2வது சங்கீதத்தை வாசிக்கிறேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து பேசும்போது பயங்கரமான குழி, அது எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு ஆழம். இந்த இரட்சகர் என்ற பதத்தில் எத்தனை ஏராளமான ஆழமான கருத்துக்கள் பதிந்திருக்கின்றன. அவைகளை விவரித்து சொல்ல எனக்கு நேரம் இல்லை. என்றாலும் ஒன்றை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகளாக நாம் அந்த பாவத்திலே விழுந்து கிடந்தாலும் சரி, நம்முடைய பாவங்கள் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட பாவிகளையும் ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ள கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ரட்சிக்கக்கூடிய கடவுள் மாத்திரமல்ல, எந்த பாவையும் அவரிடத்திலே வரும்போது அவர் தள்ள மாட்டார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாவிகள் ஒருவேளை நண்பர்களால் தள்ளப்பட்டு போவார்கள். உலகம் பாவிகளை வெறுத்து தள்ளுகிறது.
தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் போது பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை வெறுத்து தள்ளிவிடுகிறார்கள். இந்த பாவத்தை உலகத்தின் மக்கள் பொறுக்க முடிகிறதில்லை. உலகத்தார் தள்ளினாலும், உற்றார் தள்ளினாலும், தாய் தந்தையர்கள் நம்மை தள்ளிவிட்டாலும், எவ்வளவு பெரிய பாவியானாலும் மகனே வா என்று கரம் திறந்து நிற்கிற ஒரு கர்த்தர், ஆற்றி தேற்றி ஆறுதலையும் தேர்தலையும் தந்து உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிற ஒரு வல்லமையுள்ள ஒரு கர்த்தர். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் நாளைக்கு அந்த தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று நான் ஒரு பெரிய பாவி, என்னை ஆண்டவர் விடுவிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடாத முடியாத ஒரு கடவுள். எத்தனை பாவியானாலும் சரி, பயங்கரமான குளியலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மணியில் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி திரும்ப திரும்ப வழுக்கி விழாதபடி நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்தி, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே நம்மை நடத்தி கொண்டு போகிறது மாத்திரமல்ல, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே கொடுத்து அந்த பாட்டை கேட்டு அநேகர் பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இரவிலும் பகலிலும் கர்த்தரை ரட்சித்தார், என்னை மீட்டார், அவரை துதிக்கிற அந்த பாடலை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் வாயிலே கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பெரிய ரட்சிப்பு அவரால் முடியாத ஒரு காரியம் இல்லை. திருமறை விசேஷமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறது. யூதாவின் புத்தகம் 24வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும், எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்த போதிலும் நாம் மறுபடியும் வழுக்கி வழுக்கி விழுந்து பாவம் செய்யாதபடி வழுவாதபடி நம்மை காக்கவும் தம்முடைய மகிமையான சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாக நிறுத்தவும். திருமறை அநேக இடங்களிலே சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி. பாவத்தில் விழுந்து கிடந்த பிள்ளைகள், பாவத்திலே உழன்று கொண்ட பிள்ளைகள், பாவப்படுகொலிலே ஆழ்ந்து போன பிள்ளைகள் தேவனுடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் கரையற்றவர்களும் திரையற்றவர்களுமா ஆண்டவர் தேவனுடைய சன்னிதானத்திலே நம்மை நிறுத்தப் போகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். ஆகவே இயேசு என்று அவருக்கு பெயரிடு. நம்மை ரட்சிக்க வந்த அந்த பரம்பொருள் இயேசு எவ்வளவு ஒரு இன்பமான ஒரு நாமம், எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு நாமம், எவ்வளவு ஒரு மகத்துவமான நாமம். இந்த அண்ட சராசரங்களிலெல்லாம் இன்று மாத்திரமல்ல, நாளை மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் அந்த நாமம் இயேசு என்ற நாமம். பாவிகளை ரட்சிக்கிற அந்த நாமம். பாவிகளை ரட்சிக்க மாத்திரம் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார் என்றல்ல, பரலோகத்திற்கு போவதற்கு முன்னே தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே திருமறை அவர் கொடுக்கிற இரண்டாவது அந்த நாமத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே அந்த வசனம் இருக்கிறது. மத்தேயு 1:23, அவள் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்ன. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வேதம் கொடுக்கிற இன்னொரு பெயர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியானால் தேவன் என்று சொல்லும் போது அந்த தேவன் நமக்கு என்ன செய்வார் என்பதை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், அந்த வசனம் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் அந்த தேவன் நமக்கு என்ன செய்வார் என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு விளக்கமாக சொல்லுகிறது. ஆகவே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து தியானிக்கும் முன்பாக ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்திற்காக காத்திருக்கிறோம். ஆவலோடு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நீர் பேசும் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே இந்த நாளிலே விசேஷ விதமாக எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆழமாக பேச ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை உணர்த்தி பேச கிருபை செய்தலும் சுவாமி. பரலோகத்திலே நாங்கள் வந்து சேரும் அளவு ஆண்டவர் எங்களை நடத்தினார், ஆண்டவர் எங்களை போஷித்தார், ஆண்டவர் எங்களை
கிருபையாக ஆட்கொண்டார் என்று ஒரு பெரிய சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படி இந்த வசனத்தை அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் ஆவியானவர் தாமே, பரலோகத்தின் ஆண்டவர் தாமே எங்களுடைய உள்ளத்திலே பேச வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பரமபிதாவே, ஆமென். அப்படியானால் இம்மானுவேலாக வந்த இந்த ஆண்டவர், அவரை பற்றி திருமறை என்ன சொல்கிறது பாருங்கள். இதில் விசேஷமான அநேக கருத்துகள் இருக்கின்றன. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவாகி அந்த பாலகன் இந்த உலகத்திலே பிறந்தார். ஏன் அவர் பிறந்தார் என்றால், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பிதாவாகிய தேவன் அந்த பாலகனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். நமக்கு என்று சொல்லும் போது நாம் ஒவ்வொருவருக்கும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எவ்ரி இண்டிவிஜுவல், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க நடத்தலாம் சரி, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மகனும் அந்த நமக்கு என்று என்பதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்த பாலகனாக இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அவர் பாலகனாக பிறந்தார்? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் பிதாவாகிய தேவனாலே இந்த உலகத்தின் மக்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டார். அப்படி கொடுக்கப்பட்டதனாலே தான் அவர் ஸ்திரியின் வித்தாக பாலகனாக அவர் பிறந்தார். அவர் ஏன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும்? எதற்காக பிதாவாகிய தேவன் அவர் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறார்? நம்முடைய கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். எதற்காக அவர் பிறந்தார் என்றால், அவர் கர்த்தத்துவம் என்றால் ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா த கவர்மெண்ட், அரசாங்கம், நம்முடைய அரசாங்கம், நம்முடைய ஆளுகை, அந்த ஆளுகை அவர் தோளின் மேல் இருக்கும். இந்த உலகத்தில் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவோ அநேக ஆளுகைகள் இன்றைக்கு இருக்கின்றன. ஒரு குடும்பத்தில் ஒரு தாயும் ஒரு தந்தையும் பிள்ளைகள், அந்த குடும்பத்தை, அங்கே ஒரு ஆளுகை, அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும், அந்த குடும்பத்தை பராமரிக்க வேண்டும், அந்த குடும்பத்தை தாங்கி ஏந்தி நடத்த வேண்டும். ஆகவே அந்த குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பராமரிக்க வேண்டி, அதற்கு என்ன பெயர்? த ஃபேமிலி கவர்மெண்ட், குடும்ப அரசாங்கம். அப்புறம் நாம் ஒரு பள்ளிக்கூடத்தை வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த பள்ளிக்கூடத்திலே பிரின்சிபல், ஹெட்மாஸ்டர், டீச்சர்ஸ், அங்கிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த பள்ளிக்கூடத்தை பரிபாலிக்க வேண்டும். அந்த பள்ளிக்கூடத்தை காரியங்களை நாம் நன்றாக செய்ய வேண்டும். அது ஸ்கூல் கவர்மெண்ட். அல்லது ஒரு வில்லேஜ் இருக்கிறது, ஒரு கிராமம் இருக்கிறது, அந்த கிராமத்தினுடைய காரியங்களை எல்லாம் கவனிக்க வேண்டும். அது பாதுகாவல் அல்லது பலவிதமான காரியங்கள் அங்கே இருக்கின்றன. அதை கவனிப்பதற்கு ஒரு பஞ்சாயத்து கவர்மெண்ட். ஒரு நகரத்தினுடைய காரியங்களை கவனிப்பதற்கு சிட்டி கவர்மெண்ட், முனிசிபல் கவர்மெண்ட். ஒரு பெரிய நகரத்தினுடைய காரியங்களை கவனிப்பது கார்பரேஷன் கவர்மெண்ட். ஒரு தாலுகா, அந்த தாலுகாவை கவனிப்பதற்கு அங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது, தாசில்தார், தாலுகா கவர்மெண்ட், அவர் நடத்துகிறார். ஒரு ஜில்லாவை நடத்துவதற்கு அந்த ஜில்லா கவர்மெண்ட் இருக்கிறது, அது கலெக்டர், அவருடைய கவர்மெண்ட் நடத்துகிறார். சரி, ஒரு ப்ராவின்ஸ், ஒரு மாகாணத்தை, தமிழ்நாடு என்று சொல்லும் போது அந்த தமிழ் நாட்டை கவனிப்பதற்கு அங்கு தமிழக கவர்மெண்ட் அங்கே இருக்கிறது. அதே மாதிரி இந்தியா தேசத்தை கவனிப்பதற்கு இந்திய நாட்டினுடைய கவர்மெண்ட் அங்கே இருக்கிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? த கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் ஹிஸ் ஷோல்டர்ஸ். கர்த்தத்துவம், கவர்மெண்ட் அவருடைய தோளின் மேலே இருக்கும். அது எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் சரிதான். கடைசியாக பர்சனல் கவர்மெண்ட், நம்முடைய வாழ்க்கையை நாமே நடத்த வேண்டியது இருக்கிறது அல்லவா? என்ன செய்வது, எப்படி செய்வது, இந்த மாதிரியான காரியங்கள் பர்சனல், நம்முடைய சம்பந்தப்பட்ட காரியங்கள். பர்சனல் கவர்மெண்ட், நம்முடைய ஆளுகை, சொந்த ஆளுகை. அப்படியானால் அது பர்சனல் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு வில்லேஜ் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு நகர கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு மாகாண கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு தாலுகா அல்லது ஒரு ஜில்லா அல்லது இப்படிப்பட்ட எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, அந்த கவர்மெண்ட்டுகள் எல்லாம், அந்த அரசாங்கம் எல்லாம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக பிறந்தார்? பாலகனாக. ஏன் அவர் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டார்? எதற்காக, ஏன் என்ற கேள்விக்கு நம்முடைய கவர்மெண்ட் எல்லாம் அவர் தோளின் மேல் சுமக்க அவர் கொடுக்கப்பட்டார். புரியுதுங்களா? அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கவர்மெண்ட்கள் எல்லாம் பாருங்க, நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தள்ளாடி கொண்டிருக்கிற கோடானு கோடி மக்கள், நம்முடைய குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல்,
பல்வேறு விதமாக அலைசடிப்பட்டுக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள். ஒரு நகரம் அல்லது ஒரு நாடு அல்லது ஒரு தேசம் அல்லது ஒரு ஜில்லா, ஒரு எதுவானாலும் சரி, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இந்த பாரங்களை சுமந்து, இந்த அரசாங்கத்தை சுமந்து மக்கள் தடுமாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் அரசனாக இருந்து அந்த காலத்திலே ஆண்டார், முடியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு அநேக மக்கள் ஒன்றாக கூடி 200 பேர் 400 பேர் 500 பேர் கூடி பார்லிமெண்டிலே உட்கார்ந்து இன்றைக்கு தேசத்தின் பிரச்சனைகளை, நாட்டின் பிரச்சனைகளை இப்படியெல்லாம் தீர்ப்பதற்கு அநேக மூளைகள் ஒன்றாக வைத்து இந்த உலகத்தின் காரியங்களை தீர்த்தாலும் அது தீர்க்க முடியாமல் போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இந்த உலகத்தில் பார்த்தால் எந்த கவர்மெண்ட்டும் சரியில்லை. எந்த கவர்மெண்ட்டையும் மக்கள் தங்களுடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் அந்த கவர்மெண்டை நிர்வாகிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அது நம்முடைய சொந்த கவர்மெண்டாக இருக்கட்டும், குடும்ப கவர்மெண்டாக இருக்கட்டும், தள்ளாடுகிற மக்கள் இன்றைக்கு சொல்ல போனால் தாளம் போட்டுக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த கவர்மெண்ட்டும் இந்த உலகத்தில் சரியில்லை. மக்கள் எந்த கவர்மெண்ட்டையும் சரியாக நடத்த முடிகிறதில்லை. அந்த கவர்மெண்ட் இந்த உலகத்தின் மக்களுடைய துன்பங்களையும் துன்பங்களையும் களைய முடிகிறதில்லை. ஒரு பிரச்சனைகள் போனால் இன்னொரு பிரச்சனைகள், இன்னொரு பிரச்சனை போனால் இன்னும் 10 பிரச்சனைகள். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு விதமான அரசாங்கம், கவர்மெண்ட்கள் எல்லாம் இன்னைக்கு தத்தளித்து தள்ளாடி கொண்டிருக்கும் போது ஆண்டவருக்கு தெரியும், மனிதர்கள் தங்களுடைய அரசாங்கத்தை, தங்களுடைய கவர்மெண்ட்களை நடத்த மனிதனுக்கு முடியாது என்பது கடவுளுக்கு தெரியும். பெரிய அறிவினாலும் ஞானத்தினாலும், ஒருவேளை நம்முடைய கடினமான உழைப்பினாலும் நம்முடைய பாரத்தை, நம்முடைய கவர்மெண்டை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வில்லேஜ், நம்முடைய சிட்டி, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அதை எடுத்து விடலாம், அதை ஜமாளித்து விடலாம் என்று நினைக்கிறோம். மக்கள் நினைப்பதோடு சரி, அதை நாம் ஜமாளிக்க முடிகிறதா? அதை நாம் சரியான வழியை நடத்த முடிகிறதா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி மனிதனுக்கு இல்லை என்பதை ஆண்டவர் அறிவார். 1000 பேர் ஒன்றாக கூடினாலும் சரி, அல்லது நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, இல்ல 1000 பேர் போதாது என்று 1,00,000 பேர் ஒன்றாக கூடினாலும் சரி, இந்த உலகத்தின் அரசாங்கங்களை, நான் சொன்ன இந்த பல்வேறு விதமான காரியங்களை நடத்துவதற்கு, நிர்வகிப்பதற்கு மனிதனுடைய சக்தியோ மனிதனுடைய புத்தியோ முடியாது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், பரலோகத்திலிருந்து ஆண்டவரை இந்த உலகத்திற்கு ஒரு பாலகனாக பிறக்கச் செய்தார். அவரை நமக்காக கொடுத்தார். எதற்காக? இந்த எல்லா கவர்மெண்ட்டையும் அவர் சுமந்த தம்முடைய தோளிலே சுமக்க. இங்கு உபாகம் என்ற அந்த புத்தகத்திலே ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். உபாகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கிறேன். உபாகம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தையை தூக்கி தோளின் மேல் வைத்து சுமந்து செல்வதை போல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், உங்களை தூக்கி சுமந்தேன். உங்களை என்று சொல்லும் போது 6000 புருஷர்கள் என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து புறப்பட்ட போது 6,00,000 புருஷர்கள், 6,00,000. ஆனால் பெண்கள் குழந்தைகள் எல்லாவற்றையும் எவ்வளவு பேர் என்று சொல்லும் போது பெரிய வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள் 20-25 லட்சம் பேர் இருப்பார்கள். அந்த 25 லட்சம் பேரையும் 40 ஆண்டு காலமாக ஆண்டவர் தன்னுடைய தோளின் மேலே வைத்து சுமந்து வழி நடத்தினார் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தூக்கி அங்கே தோளின் மேலே வைத்து சுமந்து செல்கிறதை போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அதை குறித்துதான் ஆண்டவர் இங்கே பேசுகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அந்த கர்த்தத்துவத்தை உங்க தோளின் மேல வைக்க பிரயாசப்படாதீங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை, குடும்பத்தினுடைய காரியங்கள் தாங்கள் சுமந்து செல்லலாம் என்று நினைக்காதீங்க. அல்லது ஒரு நகரத்தை சார்ந்தவர்கள், இந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் இந்த நகரத்தினுடைய காரியங்கள் பூரா நாங்கள் சுமந்து தீர்த்து விட முடியும் என்று நினைக்காதீர்கள். இந்த உலகத்தில் எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, it is impossible for people, for men to solve the problems. நம்முடைய ஞானத்தை கொண்டு, அறிவை கொண்டு, புத்தியை கொண்டு, சக்தியை கொண்டு நம்முடைய கவர்மெண்டை சுமந்து செல்வது முடியாது என்று ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு மக்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டும்
இன்றைக்கு உலகமே அவல நிலைமையில இருக்கிறது. எதுவுமே நடக்க முடியல, எதுவுமே நிர்வகிக்க முடியல. ஆகவே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாரங்கள் எல்லாம், இந்த கவர்மெண்ட், இந்த அரசாங்கத்தை எல்லாம் அவர் தோளின் மேலே வைத்து விடுங்கள். ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையை சுமந்து செல்கிறது போல சுமந்து செல்லக்கூடியவர் அவர். நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய நகரத்தை, நம்முடைய நாட்டை, நம்முடைய தேசத்தை, நம்முடைய ஜில்லாக்களை, நம்முடைய மாகாணங்களை, நம்முடைய சொந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் தோள் மேலே வைத்து விடுங்கள். அவர் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பார். அவர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து செல்வார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எத்தனை அன்போடு சுமந்து செல்கிறார். அந்த பிள்ளை கீழே விழுந்து விடுமா? அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வருமா? அந்த பிள்ளை போய் சேர இடத்தில் பத்திரமாக போய் சேருமே. ஒரு தகப்பன் சுமந்து செல்கிறார் அல்லவா? அன்போடும் அக்கறையோடும் கவலையோடும் அந்த பிள்ளையின் மேல் இருக்கிற ஒரு பாசத்தோடும் நேசத்தோடும் அவன் சுமந்து செல்கிறான் அல்லவா? அதே போல ஆண்டவர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எல்லையற்ற பாசத்தோடும் இணையற்ற அன்போடும் தம்முடைய பிள்ளைகளை அவர் தாங்கி தூக்கி சுமந்து செல்வார் என்று திருமறை நமக்கு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறது. அப்படி நம்மை தாங்கி சுமந்து செல்லக்கூடிய அந்த ஆண்டவர், அவரை பற்றி 5 நாமங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 5 நாமங்கள். ஆகவே இந்த பொருளுக்கு நான் சொன்னேன், நம் வாழ்வை தாங்கும் 5 தூண்கள். இந்த 5 ஒரு கட்டடத்தை எப்படி தூண்கள் தாங்கி நிற்கிறதோ, அதே போல நாம் என்ற ஒரு கட்டடத்தை, இண்டிவிஜுவல் கட்டிடம், அது குடும்ப கட்டிடம், அது ஒரு ஜில்லா கட்டிடம் அல்லது ஒரு நகர கட்டிடம், அது அரசாங்க கட்டிடம், எப்படிப்பட்ட கட்டிடமாக இருந்தாலும் ஆண்டவருடைய இந்த 5 நாமங்களும் 5 பெரும் தூண்களாக இருந்து அந்த வீட்டை சுமந்து நிற்கிறது, அந்த வீட்டை தாங்கி நிற்கிறது. ஆகவே அவருடைய நாமம் என்று சொல்லும் போது என்ன, உதாரணமாக ஒரு பள்ளிக்கூடம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. பள்ளிக்கூடம் என்ற ஒரு நாமம். அந்த பள்ளிக்கூடம் என்ற அந்த பெயரில் அங்கே எல்லாமே தொக்கி நிற்கிறது. ஆசிரியர்கள் இருப்பார்கள், பிரின்சிபால் இருப்பார்கள், அங்க பாடங்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், அங்க டெஸ்ட் வைப்பார்கள், எல்லாமே அந்த ஒரு வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. ஒரு கார்பரேஷன், ஒரு முனிசிபாலிட்டி என்று சொன்னால் அந்த பெயரில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர்கள் அந்த அர்த்தங்கள் முழுவதும் அதில் அடங்கி இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்ப நம்ம தான் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு விதமான ஒரு காரணம் இல்லாதபடி தமிழ்ல 2 பெயர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று காரண பெயர், இன்னொன்று இடுகுறி பெயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடுகுறி பெயர்னா அர்த்தமில்லாம ஏதோ ஒரு பெயர் வச்சுக்கிறது. எங்க ஊர்ல ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண் ரொம்ப அட்ர பிளாக், ரொம்ப கருப்பு. அந்த பெண், அந்த பெண்ணுக்கு பேர் என்ன தெரியுங்களா? செகஜோதி. சரி, எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. புரியுதுங்களா? எங்க ஊர்ல ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ரொம்ப நல்ல செவப்பா இருப்பார் கலர். ஆனா அவர் பேர் என்ன தெரியுங்களா? கருப்பன். நம்ம இடுகுறி பெயர்கள், இதெல்லாம் காரணம் இல்லாம வைக்கிற பெயர்கள். ஆனால் வேதத்துல பார்த்தீங்களானால் இடுகுறி பெயர்கள் இங்க வேதத்துல இல்லை, எல்லாம் காரண பெயர்கள் தான் அங்கே இருக்கிறது. ஆபிரகாம் என்று சொன்னால் விசுவாசியின் தகப்பன். ஆதாம் என்று சொன்னால் செம்மனிலே இருந்து உண்டு பண்ணவன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏவாள் என்று சொன்னால் எல்லா ஜனத்துக்கும் தாயானவள். யாக்கோப் என்று சொன்னால் எத்தன். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனோடு போரிட்டு வெற்றி பெற்றவன், ஜெயம் பெற்றவன் என்ற அர்த்தம். இப்படி வேதத்திலே சொல்லப்பட்ட பெயரெல்லாம் காரண பெயர்கள். ஆகவே இன்றைக்கு இங்கே நாம் வாசிக்கிற இந்த பெயர்கள் அந்த காரண பெயர்கள். ஆகவே ஆண்டவருக்கு 5 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இம்மானுவேல் என்ற தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்ன அந்த ஆண்டவருக்கு 5 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படியானால் அந்த 5 பெயரையும் நம் விசேஷ விதமாக நாம் தியானம் பண்ணத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நம்மை தூக்கி சுமந்து செல்லக்கூடிய அந்த ஆண்டவருக்கு முதலாவது அதிசயமானவர் என்ற பெயர். அப்படியானால் நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவர்மெண்டை, நம்முடைய ஆளுகையை சுமந்து செல்லக்கூடிய அந்த ஆண்டவர் பெயர் என்னவென்றால் அவர் அதிசயமானவர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு அதிசயம், அவருடைய வாழ்க்கையே ஒரு அதிசயம், அவருடைய மரணம் ஒரு அதிசயம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு அதிசயம். இந்த வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த வேத வசனங்களில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் இந்த உலகம் தரக்கூடாத கருத்துக்கள், அதிசயமானவைகள். அப்படியானால் அதிசயமாக பிறந்த அந்த ஆண்டவர், அதிசயமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆண்டவர், அதிசயமான ஆலோசனைகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆண்டவர் இந்த திருமறையில அவருடைய மரணம்
அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயமானவைகள், ஆச்சரியமானவைகள். அப்படியானால் அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய பாரத்தை, என்னுடைய பாரத்தை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிரச்சனைகளை அது எதுவாக இருந்தாலும் சரி தீர்ப்பதற்கு அவர் அதிசயமாக வந்திருக்கிறார் என்று வேதம் அங்கே சொல்கிறது. ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் மண்டையை போட்டு உடைத்துக் கொண்டு வழி தெரியவில்லை என்று சொல்லி நாம் சஞ்சலப்படுகிறேனே, அப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையானாலும் சரி, அது எந்த பாரமானாலும் சரி, அந்த பிரச்சனைகளை, அந்த பாரத்தை அவர் அதிசயமாக தீர்ப்பார். நான் கிறிஸ்துவனான போது 16 வயது எனக்கு. அப்படியானால் எங்களுடைய பெற்றோர்கள் பூசாரிகள் வீட்டில் கிறிஸ்தவனுக்கு என்ன வேலை? ஆகவே வீட்டை விட்டு வெளியேறியாகிவிட்டது. அப்படியானால் நான் ஒரு நண்பருடைய வீட்டிலே தங்கி அங்கு ஒரு 3 மாதம் அவரோடு கூட காட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் ஒரு 30 ரூபாய் மணி ஆர்டர் வந்தது. உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், ஒரு மிஷினரி, ஆகவே இந்த பணத்தை வைத்துக் கொண்டு நீ பூனாக்கு வந்து விடு. பூனாவில் எங்களுக்கு ஒரு பெரிய கல்லூரி இருக்கிறது, இன்டர்நேஷனல் கல்லூரி. உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து மாணவிகள் வந்து படிக்கிறார்கள். அந்த கல்லூரிக்கு நீ வந்து விடு, உன்னுடைய காரியத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று ராசன் என்று சொல்லப்பட்ட ஒரு துறை, ஒரு மிஷினரி கடிதம் எழுதி இந்த 30 ரூபாயை அனுப்பியிருந்தார். நான் அந்த 30 ரூபாயை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு போனேன். கோயம்புத்தூர் என்னுடைய சொந்த ஊர், அங்கேதான் நான் படித்தேன். ஆகவே கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல போகும்போது அப்பொழுதெல்லாம் இந்த பெர்த் எல்லாம் கிடையாது, பழைய ரயில் வண்டி. டிக்கெட் வாங்கினேன். டிக்கெட் வந்து 29 ரூபாய் 50 பைசா. அந்த ரயில் அப்பொழுது பெங்களூர் வழியாக போனது. சரி, மீனி 50 பைசாவை பாக்கெட்ல எடுத்துக்கொண்டு இந்த டிக்கெட் எடுத்துக்கொண்டு ட்ரெயின்ல ஏறினேன். எனக்கு இருந்தது ஒரு சட்டை, ஒரு பேண்ட் தான், ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் இருந்தது. அதோடு வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதாகி போய்விட்டது. அந்த ஒரு சட்டையும் ஒரு பேண்டையும் துவைத்து போட்டுக்கொண்டு அந்த ரயிலே போய் ஏறிக்கொண்டு ஒரு ஜன்னல் பக்கமான சீட்ல உட்கார்ந்தேன். முன்னாலேயே வந்து அந்த ட்ரெயின் புறப்படுகிற நேரத்தில் எங்கேயோ அந்த பிளாட்ஃபார்த்தில் ஒரு கூச்சல் கேட்டது, ஒரு பெரிய அடிபுடி சண்டை மாதிரி. உடனே எட்டி பார்த்தேன். அங்கே எல்லாரும் சேர்ந்து ஒருவரை அடிக்க போய் கொண்டிருந்தார்கள். அவர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஆளை பார்ப்பதற்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மனிதன் மாதிரியே தெரியல அந்த ஆளை பார்க்கறதுக்கு, ஏதோ ஒரு விசித்திரமாக தெரிந்தது. அவர் கையில் ஒரு சூட் கேஸ் இருந்தது. அந்த சூட் கேஸை வைத்துக்கொண்டு ஒருவரை தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார். அவரை காண முடியல. ட்ரெயின் புறப்பட போகிறதே என்ற அவசரத்தில் வேகமாக வந்து கொண்டிருந்த போது ஒரு பெண், ஒரு கர்ப்பஸ்திரீ இடித்து விட்டார். அந்த பெண் கீழே விழுந்து விட்டது. உடனே மற்றவர்கள் எல்லாரும் கூடி என்னை இப்படி செய்து விட்டாய் என்று அடிக்க போனார்கள். சொன்னார், ஐயா எனக்கு தெரியாது, நான் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிற அவசரத்தில் நான் பார்க்கவில்லை, தயவுசெய்து மன்னிங்கள். கைகூப்பி இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார். அதுதாங்க சத்தம். அப்படி மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தவர் திடீரென்று என்னை பார்த்தார். வேகமாக என்னிடத்துல ஓடி வந்தார். அவர் என்னை பார்த்து, உங்க பேர் இளங்கோவன் தானே? என்னுடைய பெயர் இளங்கோவன். முன்னாலே நான் கிறிஸ்துவனான பிற்பாடு எனக்கு ஏசுதாஸ் என்று பெயர் வைத்தார்கள். அந்த இளங்கோவன் நீங்க தானே கேட்டார். ஆம், நான் தான். நீங்கள் தான் அந்த பூனா கல்லூரிக்கு, அதுக்கு ஸ்பைசர் காலேஜ் என்று பெயர், போகிறீர்களா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னேன். உங்களை தேடித்தானே நான் வந்தேன் என்று சொன்னார். ட்ரெயின் புறப்பட்டு விட்டது. அந்த ட்ரெயினோடவே ஓடி வந்தார். உங்களை தேடிதான் நான் வந்தேன். ஏன், எதற்காக? அந்த ஆளு யாருன்னே எனக்கு தெரியல. எனக்கு தெரியவே தெரியாது நீங்க யாருன்னு. அப்பொழுது அவர் சொன்னார், உங்களுக்கு என்னை தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை தெரியும். கல்லூரியிலே போய் நன்றாக படியுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா என்று அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும்போது ட்ரெயின் வேகமாக புறப்பட்டது. அவரால் ஓடி வர முடியல. திடீரென்று அவர் கையில் இருந்த அந்த சூட் கேஸ் எடுத்து அந்த கதவு வழியாக என்னுடைய மடியிலே போட்டு விட்டார். என்ன என்று பார்ப்பதற்குள்ளாக ட்ரெயின் வேகமாக போய்விட்டது. அவர் அங்கே பிளாட்பாத்தில் இருந்து கையாட்டி கொண்டே இருந்தார். யாரிடத்திலிருந்து எதையும் வாங்குகிற வழக்கம் எனக்கு கிடையாது, என்னுடைய குடும்பத்திலையும் கிடையாது. அதனால இவர் திடீரென்று கொடுத்து போய்விட்டாரு, திருப்பி அதை கொடுத்து விடலாம் என்று சொன்னால் அவர் இல்லை. என்ன என்று எனக்கு தெரியவில்லை. சரி, அதை அப்படியே வைத்துக்கொண்டு நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். பெங்களூர்ல வந்தது ட்ரெயின். பெங்களூர்ல வந்த போது பசித்தது, மத்தியானம் ஆகிவிட்டது. காலையில ஒன்றும் சாப்பிடவில்லை. அப்பொழுது அங்கே ட்ரெயின்ல உட்கார்ந்து எல்லாரும் என்ன செய்தார்கள், அந்த காலத்துல இந்த கோச்சில் சாப்பாடெல்லாம் கொடுக்கறதில்ல, அவங்கவுங்க கொண்டு வந்தார்கள். பெங்களூர்ல ஒரு வாலிபனும் ஒரு வாலிப பிள்ளையும் ஏறி எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். காலையில அவங்க பேசின பேச்சிலிருந்து அவங்களும் இந்த ஸ்பைசர் காலேஜுக்கு வர்றாங்கன்னு புரிஞ்சது.
நான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். நான் வெளியில போய் அந்த காலையில அந்த 8 ஒரு பன் வாங்கி சாப்பிட்டேன். மத்தியானமாக அங்க போய் அந்த கதவு பக்கத்திலே போய் நின்றேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிந்த பிற்பாடு வந்து உட்கார்ந்தேன். அந்த ட்ரெயின் புறப்படுவதற்கு முன்னதாக அந்த பையன் தன்னுடைய பெட்டியை தேடினான். சர்டிபிகேட் அதை மறந்து விட்டு வந்து விட்டான். அதனால அவன் என்ன செய்தான், ட்ரெயின் புறப்பட்டு கொண்டிருக்கும் போது, சிஸ்டர் நான் போய் சர்டிபிகேட்டை விட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் வீட்டில் போய் எடுத்துட்டு வர்றேன், அடுத்த ட்ரெயின்ல நான் வந்துடுறேன், நீங்க பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி போயிட்டாரு. அந்த வாலிப பிள்ளை மாத்திரம் உட்கார்ந்துருந்தது. நான் திரும்பி வந்து உட்கார்ந்த உடனே அது என்னை பார்த்து கேட்டது, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டது. நான் பேசாமல் இருந்தேன். மறுபடியும் என்னை கேட்டது, நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று கேட்டது. நான் ஒன்றும் பேசல. இப்போ 3வது தடவை கேட்டது. அப்படி நான் சொன்னேன், அதை பற்றி பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் காலையிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், காலையில் நாங்கள் வரும்போது நீங்கள் ஒரு பண்ணை வாங்கி சாப்பிட்டீங்க, அது குடிக்க கூட ஒன்றும் வாங்கி சாப்பிடல, அப்புறம் அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தீங்க, உங்களை பார்த்தா பாவமாக இருந்தது, உங்கள் கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை, அதனால இப்போ மத்தியானம் சாப்பிட்றதுக்கு இல்லை, நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன், சரி நீ சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு 2 பொட்டணத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்தது, பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு. ஒரு பொட்டணத்தில் ஆரஞ்சு ஆப்பிள் எல்லாம் இருந்தது, இன்னொரு பொட்டணத்தில் சாதம் இருந்தது, ஒரு பக்கம் ரொட்டி இதெல்லாம் இருந்தது. இல்லை இல்லை வேண்டாம் என்று நான் தடுத்தேன். அந்த பெண் என் பக்கத்தில் வந்து உட்காந்து சொல்லிட்டு, என் தம்பி தான் என்னோட வந்தார், அப்ப எங்க அம்மா எனக்கு என் தம்பிக்கும் 1 நாள் பிரயாணம் பெங்களூர்ல இருந்து பூனாவுக்கு, இந்த 1 நாளைக்கு வேண்டிய ஆகாரத்தை கட்டி கொடுத்தார்கள். இதோ என்னுடைய ஆகாரம் இந்த 2 பண்டில் இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டேன். என் தம்பியினுடைய ஆகாரம் அங்கே இருக்கிறது. ஒருவேளை கடவுள் உங்களுக்காக இந்த ஆகாரத்தை வைத்திருக்கலாம் அல்லவா, அதனால நீங்க கட்டாயமா சாப்பிட வேண்டும் சொல்லி என் பக்கத்தில் இருந்து உட்கார்ந்து பிளேட்டை வைத்து ரொம்ப கம்பல் பண்ணி என்னை சாப்பிட வைத்தது. சாப்பிட வைத்தது மாத்திரமில்லை, அந்த ட்ரெயின் முழுவதும் அங்கே ஆகாரம் இருந்தது. போற்றுக்குள்ள கூறி டாக்ஸி அங்கே போய் எல்லாவற்றையும் அந்த பெண் பார்த்து கொண்டது. நான் கல்லூரியிலே போய் சேர்ந்தேன். கல்லூரியிலே போய் சேர்ந்து என்னுடைய ரூமுக்கு போன பிற்பாடு என்னுடைய துணிமணிகள் எல்லாம் அழுக்காக போயிருந்தது அந்த பிரயாணத்தில். அப்போ ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் அதை எடுத்து துவைக்க போகும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, அந்த பெட்டியில என்ன இருந்தது, அவர் கொடுத்தாரு அந்த பெட்டியை, என்ன இருந்தது என்று. அப்பொழுதுதான் அந்த பெட்டியை திறந்து பார்த்தேன். அழகான ஒரு வேத புத்தகம் அங்கே மேலே வைக்கப்பட்டிருந்தது. அது கீழே ஒரு 4 பேண்ட் 4 சட்டை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை எடுத்து நான் அணிந்து பார்த்தபோது எனக்கு சரியாக இருந்தது. இன்றைக்கு நான் கேட்ட ஒரு கேள்வி, என்னுடைய அளவு அந்த ஆளுக்கு எப்படி தெரிஞ்சது? கரெக்டா இருந்தது. பேண்ட் ஷர்ட் எல்லாம் அளவெடுத்து தேய்த்த மாதிரி இருந்தது. அந்த 4 பேண்டும் அந்த 4 ஷர்ட்டும் அந்த வருஷத்துல எனக்கு துணிமணிகளாக உதவின. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய அளவை தெரிந்த அந்த மனிதன் தெரிந்து செய்தாரா? ஒருவேளை ஒரு மனிதருக்கு என்னுடைய அளவு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய அளவு. அந்த மனிதனை நான் அப்புறம் எவ்வளவோ இடங்களிலே தேடி பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியவில்லை. அதிசயமான கர்த்தர் நம்முடைய தேவைகளிலும் நம்முடைய குறைவுகளிலும் ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாக நடத்துகிறார் என்பதை நாம் அவரை பின்பற்றி பார்த்தாதான் தெரியும். இங்க நின்று கொண்டு கர்த்தருடைய வீட்டிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வாழ்விலே செய்த ஆயிரக்கணக்கான அதிசயமான காரியங்களை நான் சொல்ல முடியும். இன்றைக்கு நானும் என்னுடைய குடும்பத்தாரும் இருக்கிறோம், வாழ்கிறோம் என்றால் அது அவருடைய மிகுந்த அதிசயமான ஒரு கிருபை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாத வழியிலே, ஆச்சரியமான வழியிலே அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி. பணமில்லாத பிரச்சனை எத்தனையோ பேருக்கு இருக்கிறது, வேலையில்லாத பிரச்சனை எத்தனையோ பேருக்கு இருக்கிறது, திருமணமாகாத பிரச்சனை எத்தனையோ பேருக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகளோடு இன்றைக்கு நாம் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு மெலிந்து போய் நலிந்து போய் தாங்க முடியாத அந்த சுமையை தாங்கிக் கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்படி தாங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியோடு நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர். அதிசயமாக நம்முடைய காரியங்களை ஆண்டவர் தீர்ப்பார். திருமறையில விசேஷமாக அநேக அத்தியாயங்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எகிப்திலே இருந்து வழிநடத்தினார் என்பதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. திரும்ப திரும்ப அந்த யாத்திரையாகமத்திலே
அந்த புத்தகத்தை நீங்க திரும்ப திரும்ப வாசிங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. ஏதாவது பிரச்சனைகள் வருமானால் அந்த புத்தகத்தை வாசித்து பாருங்க. யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 25ஆம் அதிகாரம் வரைக்கும் திரும்ப திரும்ப வாசிங்க. 25 லட்சம் பேர் எகிப்தில இருந்து புறப்பட்டார்கள். யார் அவர்கள்? அடிமைகளாக இருந்தவர்கள். சொத்து சுகம் இருந்ததா? அந்த பிரயாணத்திற்கு அவர்களுக்கு பணம் இருந்ததா? அந்த பிரயாணத்துக்கு அவர்களுக்கு துணிமணி இருந்ததா? என்ன இருந்தது அந்த பிரயாணத்திற்கு? அவர்கள் வெளியிலே வந்து சற்று சிறு ஆகாரங்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது சீக்கிரமாக. ஆடு மாடுகளோடு வந்தார்கள், குதிரைகளோடு வந்தார்கள். தங்களுக்கு என்ன இருந்ததோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. தகர பெட்டி, சட்டி பெட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. 25 லட்சம் பேர் நடந்து வருகிறார்கள். வனாந்தரம் என்றால் அப்படிப்பட்ட வனாந்தரம். வெயிலுடைய கொடுமை தாங்க முடியாது. ஜனங்களுக்கு செருப்பு இல்ல. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்கே வேதம் சொல்கிறது, மேகத்தை ஆண்டவர் அவர்களுக்கு குடையாக விரித்தார். 25 லட்சம் பேருக்கு ஒரு குடை. அது மேகம் என்ற குடை. அந்த மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த பயங்கரமான உஷ்ணம் அவர்களை தாக்கவில்லை. நிழலிலே நடந்த மாதிரி அந்த பிள்ளைகள் நடந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையை நிழலிலே இருக்கிற வாழ்க்கையாக இருக்கும் அருமையானவர்களே. அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம்னார். இன்றைக்கு அந்த வாழ்க்கையை நம்மை தகிக்கிறது. அந்த வாழ்க்கையினுடைய இஷ்டத்தை நம்ம பொறுக்க முடியல. இன்றைக்கு அந்த வாழ்க்கையை நமக்கு கொதிக்கிற ஒரு எண்ணெயை போல இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிழல் கடியில இருக்கிற ஒரு வாழ்க்கை மாதிரி ஆகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிழலை கொடுத்த அந்த மேக ஸ்தம்பம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு 40 வருடம் அவர்களுக்கு குடையாக விரிந்து நின்றது. அந்த பயங்கரமான உஷ்ணம் வெயிலே அவர்கள் நடந்த போது குடையாக விரித்தது. ராவிலே அந்த பயங்கரமான வனாந்தரத்திலே இருள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒருவர் பார்க்க முடியாத காரிருள். ஆண்டவர் அக்னி ஸ்தம்பமாக நின்றார். அந்த பாளையம் முழுவதும், இஸ்ரவேல் பாளையம் முழுவதும் பிரம்மாண்டமான வெளிச்சம். வெளிச்சத்திலே அவர்கள் படுத்தார்கள், வெளிச்சத்திலே அவர்கள் தூங்கினார்கள். அந்த பிரம்மாண்டமான வெளிச்சம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த சுற்றிலும் ஏராளமான பூச்சிகள், பாம்புகள், பூரான்கள், இப்படிப்பட்டவைகள், தேள், இந்த மாதிரிவைகள், அவைகள் ஒன்றும் வராதபடி அந்த வெளிச்சம் அவர்களை பாதுகாத்தது என்று திருமறை நமக்கு சொல்கிறது. அந்த ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லை. ஆண்டவர் வானத்திலே இருந்து ஆகாரத்தை கொடுத்தார். வானத்தின் பலகணிகளை திறந்து ஆகாரத்தை கொடுத்தார். யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிங்க. ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படும் போது அந்த வசனத்தை வாசிங்க, அந்த அதிகாரத்தை வாசிங்க. திருமறை அநேக இடங்களில் என்ன சொல்கிறது? தேவ தூதருடைய அப்பத்தை சாப்பிட்டார்கள். அப்படியானால் அந்த 20 லட்சம் பேருக்கும் அன்றென்று தேவ தூதர்கள் அவருடைய கிச்சன்ல அந்த இரவு முழுவதும் அவர்கள் பாடுபட்டு தயாரித்து காலையிலே வானத்திலிருந்து அவர்களுக்கு போட்டார்கள். வானத்தின் தானியத்தை புசித்தார்கள் என்று இன்னொரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திலே விளைந்த தானியம், வானம் என்றால் ஆகாயம் அல்ல, பரமண்டலத்திலே, அது ஒரு பெரிய உலகம் என்று உங்களுக்கு சொன்னேன். அந்த தானியத்தை அவர்கள் ஆகாரமாக செய்து இங்கே மக்களுக்கு போட்டார்கள். 40 வருஷம் 25 லட்சம் ஜனங்களை ஆண்டவர் போஷித்தார். இன்னொன்று சொல்ல நான் விரும்புகிறேன், அந்த ஆகாரம் ருசியாக இருந்தது மாத்திரமல்ல, அந்த ஆகாரத்தை புசித்த அந்த 25 லட்சம் பேரும் அந்த 40 வருஷம் ஒரு விதமான நோய் நொடி இல்லை, எந்த விதமான பலவீனம் இல்லை. திருமறை சொல்லுகிறது, அந்த 25 பேர்களுக்குள்ள ஒருவனும் பலவீனன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஆகாரம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதிசயமாக ஆண்டவர் அந்த மக்களுக்கு கொடுத்த அந்த ஆகாரம் வானத்திலே இருந்து இறங்கி வந்தது. அவர்கள் போய் அதை கலெக்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். சரி, சமயத்தில் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அவர்கள் கொஞ்சம் எல்லாம் வெஜிடேரியன் இல்லை, நான் வெஜிடேரியன் அவங்க எல்லாம். சரி, அங்கே என்ன செய்தாங்க, அந்த பெரிய பானையில போட்டு இறைச்சியை போட்டு வெங்காயத்தை போட்டு சாப்பிட்டார்கள். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்த போது எகிப்தியும் அந்த இறைச்சி பானையையும் வெங்காயத்தையும் அதிகமாக நினைத்தார்கள். நம்ம பெரியார், இப்போ பெரியார் இந்த உலகத்திலே தோன்றி அடிக்கடி பெரியார் வாயிலிருந்து வருகிற ஒரு வசனம் என்னன்னா வெங்காயம். அந்த வெங்காயம் என்ற வசனத்தை எல்லாம் நான் அப்பொழுது அந்த டிஎம்கே அந்த இதுல இருந்தேன். வெங்காயம் என்று வசனம் வரும்போது எனக்கு இந்த வேத வாசித்த போதுதான் புரிந்தது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட வெங்காயம் வெங்காயம் தான் அழுதாங்க, அங்க முறுமுறுத்தார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் காடுகளை வீச பண்ணினார். இது எல்லாம் எனக்கு வேதத்திலே வாசிப்பதற்கு நேரம் இல்லை.
காடைகளை வீச பண்ணினார். நீங்கள் அந்த 16, 17, 18, 20 யாத்திரையாகமத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த காற்று அந்த காடைகளை ஏராளமாக கொண்டு வந்தது. அந்த காடைகளை யாராவது கையில பிடிக்க முடியுமா? அது கையிலே அப்படி பிடிக்கிற அளவுக்கு வந்து அப்படியே விழுந்தது. அதை சாப்பிட்டார்கள் என்று திருமறை அங்கே சொல்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உணவு பற்றாக்குறை தானே இன்றைக்கு அதிகமாக நம்முடைய வீடுகளிலே. ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய உணவை ஏராளமாக கொடுத்தார், தாராளமாக கொடுத்தார். அவர்கள் சம்பாதித்து வாங்கல, அவர்கள் சேர்த்து வைத்த பொருள்களினாலே அதை வாங்கல. இன்றைக்கு மக்களுடைய எண்ணம் எல்லாம் என்னவென்றால், இப்பொழுது வயிறு நிரம்ப வேண்டும், இனியும் வயிறு நிரம்ப வேண்டும், பேங்க்ல போடு, அதிலே போடு, அந்த சொத்து வாங்கு, சோத்தை வாங்கு, நாம் சாப்பிட வேண்டுமே, பிள்ளைகள் சாப்பிட வேண்டுமே. அப்படிப்பட்டது அல்ல. அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். நாம் ஜெபத்திலே வாசிக்கிறோம், அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். நிச்சயமாக அந்த வானம் அவர்களுக்கு திறந்தே இருந்தது. அந்த ஓய்வு நாள்ல மாத்திரம் அந்த வானம் அடைபட்டது. நம்ம வீட்டுல 5 பேர் இருக்கிறோம், 6 பேர் இருக்கிறோம். இப்ப ஃபேமிலி பிளானிங் எல்லாம் இருக்குது. ஒரு 5 பேர், 6 பேர், 10 பேர் இருக்கிற குடும்பத்தை அவர் போஷிக்க முடியாது என்று நீங்க நினைக்கிறீர்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரே, இப்படி இப்படி நடந்தது என்று எழுதி கொடுத்திருக்காரே, நாம் விசுவாசிக்கப்படிதானே, அந்த வசனங்களை நாம் நம்பும்படிதானே, நம்பி அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிடும்படிதானே எழுதி வைத்திருக்கிறார். 25 லட்சம் பேரை 40 வருஷ காலமாக போஷித்த கடவுள் இன்றைக்கு 5 பேர், 10 பேர், 20 பேர் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இப்படி ஒரு சிறு குடும்பத்தை ஆண்டவர் போஷிக்க முடியாது என்றா நினைக்கிறீர்கள்? அப்படிப்பட்ட கடவுளா நமக்கு கொடுக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமாக தம்முடைய பிள்ளைகளை போஷித்த. இன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஆப்பிரிக்கா நாட்டிலே சில வருஷத்துக்கு முன்னதாக நடந்த ஒரு சம்பவம். இது ஒரு கதை அல்ல. பெரும் பஞ்சம் ஒரு இடத்துல ஏற்பட்டது. அந்த பஞ்சத்திலே திக்கி தேவனுடைய பிள்ளைகள் அங்கு தவித்தார்கள். அப்பொழுது அந்த பஞ்சம் மிக கொடிதாக இருந்தபடினாலே ஆகாரம் இல்லாமல் போயிற்று. தேவாலயத்திலே கூடி அந்த பகுதியில் மக்கள் ஆண்டவரை துதித்து பாடி, தகப்பனே, அன்றைக்கு நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்தை திறந்த தகப்பனே, இன்றைக்கும் அந்த வானத்தை திறந்து அவர்களுக்கு கொடுத்த அந்த மன்னாவை கொடுங்கள் என்று அவர்கள் கேட்டபோது, அந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த அதே மன்னா அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சாட்சியாக எல்லா இடத்திலும் அதை எழுதினார்கள். அதை வாசித்த போது ஆண்டவர் அன்றைக்கு மாத்திரமா, கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை குறித்து சொல்கிறார். ஏசாயா 4ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன், 5வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எறியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவற்றின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கு நெருப்பு தூணாகவும் அங்கு மேகத்தை தூணாகவும் விரித்த அந்த கடவுள் இன்றைக்கும் ஒவ்வொரு மக்களுடைய வீடுகளிலும் அதை செய்வார். சபையின் மேலும் வீடுகளின் மேலும் அந்த அக்னி ஸ்தம்பமும் அந்த மேக ஸ்தம்பமும் இருக்கும் என்ற ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மீகா எழுதின புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு ஆண்டவர் இன்னொரு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை எங்க கொடுக்கிறார். மீகா 7:15வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளே நடந்ததை போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலே இருந்த அந்த ஜனங்கள் புறப்பட்ட போது அதிசயங்களை செய்த கர்த்தர் அதே அதிசயங்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வசனத்தை எல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கிடுங்க. அங்கு மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம், அதையெல்லாம் உங்களுடைய வீட்டில எழுதி போடுங்க. ஆண்டவர் அந்த அதிசயங்களை இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக நிச்சயமாக செய்வார் என்று நம்புங்க. அவரிடத்துல கேளுங்க, முழங்கால் படியிட்டு அவர் செய்வாரா இல்லையா என்று பாருங்க. 20 லட்சம் ஜனங்களை போஷிச்சார். இன்னைக்கு ஆகாரம் தானே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அது நமக்கு பிரச்சனையாக இருக்க வேண்டாமே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது நமக்கு ஒரு நாளும் பிரச்சனையாக இருக்கக்கூடாது. உபாகம் 29ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். இன்றைக்கு மக்களுக்கு உடை பிரச்சனை. கிறிஸ்துமஸ் ஆனது, அநேகருடைய வீட்டிலே உடை இல்லை, உடை பிரச்சனை ஏராளமாக இருக்கிறது. உபாகம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை.
அப்படியானால் அவர்கள் போட்ட அந்த துணி, என்னை போல ஒரு சட்டை ஒரு பேண்டா இருந்தாலும் சரி, அது கிழிந்து போகவில்லை என்று ஆண்டவர் சொல்லல, அது பழமையாக போகவும் இல்லை. அவர்கள் போட்ட செருப்பு அது கிழிந்து போகல, பழமையாக போகல. 40 வருஷம் உழைக்கிற செருப்பு எங்கேயாவது இருக்குதுங்களா? இன்றைக்கு எவ்வளவு படம் போட்டு வாங்கினாலும் 1 வருஷம் 6 மாசம் தான் வேலை செய்யுது. ஆனால் இவர்கள் போட்ட செருப்பு 40 வருஷம் பழையதாக இல்லை, புதிதாகவே இருந்தது. அது எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற ஒரு விசேஷமான ஒரு காரியம். புதிதாகவே இருந்தது. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு அந்த தீர்க்கதரிசி நெகேமியா தீர்க்கதரிசி அதை குறித்து பேசுகிறார். நெகேமியா 9:21, இப்படி 40 வருஷ காலமாக வனாந்தரத்தில் அவருக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. பாருங்க, ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு. அதை கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த 20 லட்சம் பேருக்கும் ஒரு விதமான குறைவும் இல்லை. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். இதுதான் ஆண்டவருடைய வழிநடத்துதல். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொன்னார், நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10:10 பரிபூர்ணமான ஜீவன், நிறைந்த ஒரு வாழ்வு, வளமையான ஒரு வாழ்வு, குறைவற்ற ஒரு வாழ்வு, எதுவுமே குறையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்வு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வனாந்தரத்திலே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சாப்பாடு கிடைக்காத இடம், தண்ணீர் கிடைக்காத இடம், கண்மலையில இருந்து தண்ணீர் வந்தது வேதத்திலே வாசிக்கிறோம். அது அவர்கள் எங்கெங்க போனார்களோ அங்கெல்லாம் நதியாக அவர்களை பின்பற்றியே ஓடினது. நதிகள் பின்பற்றி போகிறது. என்ன ஆச்சரியம்! இன்னைக்கு கங்கை நதி, காவேரி நதி எல்லாம் இன்றைக்கு நம்ம எங்க போறோமோ அங்கெல்லாம் பின்பற்றி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படிதான் ஆண்டவர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே சூரிய சந்திரன்கள், நட்சத்திரங்கள், இந்த மரம், செடி, கொடி, மலை, நதி எல்லாம் மக்களுக்காக படைக்கப்பட்டது, நமக்காக படைக்கப்பட்டது, நம்முடைய நமக்கு சேவை செய்வதற்காக அது படைக்கப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வந்தார். அது நதியாக ஓடி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே போனார்களோ அங்கெல்லாம் அந்த நதி போயிற்று. வேதத்துல வாசிக்கிறோம். எத்தனை ஆச்சரியமாக ஆண்டவர் நடத்தினார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதே ஆச்சரிய விதமாக இன்றைக்கு நடத்துவார். அன்புள்ள கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதே ஆச்சரியமாக இன்றைக்கு நடத்துவார். பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அது எங்கு வாசிக்கிறோம் என்று சொன்னால், லூக்கா 22:35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது, ஆண்டவர் ஊழியத்துக்கு அந்த சீஷர்களை அனுப்பின போது, 70 பேரையும் சீஷர்களை அனுப்பின போது, நீங்க ஜாமான பையை எடுத்துட்டு போகாதீங்க, பணப்பையாவது எடுத்துட்டு போகாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லை, வேலையால் கூலிக்கு பாத்திரவானா இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பின போது கேட்கிறார். பாருங்க, 3.5 வருஷம் அவர்கள் ஊழியம் செய்த பிற்பாடு ஆண்டவர் அவரிடத்தில் கேட்கிறார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான பையும் பாதரட்சைகளையும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவிருந்ததா என்றார். குறைவிருந்ததான்னு கேட்கிறாரு. 3 வருஷம் அந்த சீஷர்களும் 70 பேரும் 70 எல்டர்ஸும் ஊழியம் செய்த பிற்பாடு அன்னை கேட்கிறார், ஏதாவது உங்களுக்கு குறைவிருந்ததா? அவர்கள் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்றார்கள். பார்த்தீர்களா, எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு சாட்சி! ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார், அதே போலதான் சீஷர்களை நடத்தினார். இன்றைக்கு நம்மையும் நடத்துவார். நம்முடைய வாக்கிலே, நம்முடைய ஜீவியத்திலே என்ன குறை? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைவில்லாமல் அவர் நடத்துவார். அப்படிப்பட்ட அதிசயமான கடவுள் நம்முடைய கடவுள். நம்முடைய பாரத்தை சுமப்பதற்காக கொடுக்கப்பட்ட கடவுள். நம்முடைய வீட்டை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய நாட்டை, நம்முடைய சமுதாயங்களை சுமந்து தோளின் மேலே வைத்து சுமந்து செல்லக்கூடிய அந்த கடவுள் ஒன்றும் குறைவில்லாமல் தம்முடைய பிள்ளைகளை அதிசயமாக ஆச்சரியமாக நடத்துவார் என்று வேதம் நமக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறது. யோசுவா 3:5 சொல்லுகிறார், யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது அவருடைய வசனங்களையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷமான அற்புதங்களை அவர் செய்கிறார். அவருடைய அற்புதங்கள் ஆச்சரியமானவைகள். நம்முடைய பாரத்தை சுமக்கும்படி கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டவர் அதிசயமானவர். சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிசயமான கடவுள் என்பதை பற்றி எத்தனை 1000 நாட்களினாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம்.
அவ்வளவு காரியத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் வைத்திருக்கிறார். ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். 25 லட்சம் பேர்களை 40 வருஷம் வனாந்தரத்தில், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரம் ஐயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வனாந்தரமான உலகத்திலே நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பரலோகத்தான் நமக்கு சொந்த இடம். அந்த இடத்திற்கு போகிற வரைக்கும் இந்த உலகத்தில் வனாந்தரத்திலே நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வனாந்தரமான வாழ்க்கையிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போலவே உங்களையும் அதிசயமாக நடத்துவார். வானத்தை பிளந்து ஆகாரத்தை தருவார். அங்கு மேகத்தை நிழலாக விரிப்பார். அங்கே நமக்கு வெளிச்சத்தை இரவிலே நமக்கு தருவார். நம்முடைய கால்களை பாதுகாத்தார். நம்முடைய உணவுகளை நமக்கு கொடுப்பார். நம்முடைய உணவை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளின் மேல் வைத்து சுமந்து செல்கிறது போல நம்மை சுமந்து செல்வார். ஆச்சரியமான கடவுள் இல்லையா அவர்? அந்த ஆச்சரியமான கடவுளை நாம் இன்றைக்கும் தொழுது கொண்டுவோம். அந்த ஆண்டவருக்கு நாம் அடிபணிவோம். அந்த ஆண்டவருக்கு நாம் அடிமைகளாக இருப்போம். என்றென்றைக்கும் ஆச்சரியமாக நடத்தக்கூடிய கடவுள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா. இரண்டாவதாக அவருக்கு என்ன பெயர்? ஆலோசனை கர்த்தா. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த உலகத்தின் மக்களுக்கு ஆலோசனை அதிகம் தேவைப்படுகிறது. பிள்ளைகள் கல்லூரி போகும்போது என்ன எடுத்து படிப்பது? கணக்கு எடுத்து படிப்பதா, கெமிஸ்ட்ரி எடுத்து படிப்பதா, இது எடுத்து படிப்பதா, அது எடுத்து படிப்பதா? அங்கே உள்ளவன் அங்கே காட்டுக்கு போகும்போது என்ன செய்வது? ராகி விளைப்பதா, கோதுமை விளைப்பதா, சோளம் விளைப்பதா, அல்லது நெல் போடுவதா, கரும்பு வைப்பதா? ஆலோசனை தேவைப்படுகிறது. ஒரு வியாதி வந்துட்டால் எந்த டாக்டர்கிட்ட போகலாம்? ஆலோசனை தேவைப்படுகிறது. திருமணமானால் எந்த மாப்பிள்ளை கொடுக்கலாம், எந்த பெண்ணுக்கு கொடுக்கலாம்? ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கோணத்திலும் நமக்கு ஆலோசனைகள் ஏராளமாக தேவைப்படுகிறது. அந்த ஆலோசனைக்கு நாம் எங்கே போகிறோம்? மாமா இடத்துல போகிறோம், அத்தை இடத்துல போகிறோம், பெரியவங்க இடத்துல போகிறோம், அதிகாரிகள் இடத்துல போகிறோம். புரியுதுங்களா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் எங்க போனார்கள் தெரியுங்களா? ஆலோசனைக்கு. வாசிக்கிறேன் பாருங்களா. ஓசியா 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஓசியா 4:12 என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். ஒரு கட்டை, 2-3 கட்டை இருக்கு, அதை அப்படி போட்டதுன்னா அதுல இருந்து அவர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். இப்படி ஆருடன் கிடைக்கிறது? இந்த மாதிரி ஜாதகம் கணிக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை செய்து மனிதனிடத்திலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உலகத்திலாரிடத்திலே அல்லது புஸ்தகங்களை படித்து ஆலோசனைகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்காக கொடுக்கப்பட்ட, நமக்காக பிறந்த அந்த ஆண்டவர் ஆலோசனை கர்த்தா, ஆலோசனைக்கு ஊற்றும் இருப்பிடமானவர். இந்த அண்ட சராசரத்தின் ஆலோசனைகள் எல்லாம் அவரிடத்திலே இருந்து வந்தன. வானங்களை படைத்த அனாதி தீர்மானத்தின்படி, அனாதி கவுன்சில்ஸ், பூமியை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார், மலைகளை படைத்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலோசனையிலே ஆண்டவர் இவைகளை எல்லாவற்றையும் படைத்தார். அப்படியானால் இன்றைக்கு என்ன குறை இருக்கிறது? எல்லாமே அது அதனுடைய காரியத்தை செய்து கொண்டு போகிறது. எல்லாமே நிலைத்து நிற்கிறது. எதுவுமே கெட்டு போகவில்லை, எதுவுமே அழிந்து போகவில்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் மலைகளைப் போல நிரந்தரமாக, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த உலகத்தில் பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால், அசையாதபடி மலைகளைப் போல நாம் வாழ வேண்டும் என்றால், இறைவனிடத்திலே ஏராளமான ஆலோசனைகள் இருக்கின்றன. இந்த புத்தகம் முழுவதும் அவருடைய ஆலோசனைகள். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு இந்த வேத புத்தகத்திலே ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் என்றென்றைக்கு நிற்கும் என்று சங்கீதம் 33:11 நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஆலோசனைகள் என்றைக்கு நிற்கும். எரேமியா 32ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தினை வாசிக்கிறோம். யோசனையிலே பெரியவரும் செயலே வல்லவருமாயிருக்கிறீர். அவரை போல யாரும் யோசனை கொடுக்க முடியாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏன் பலவிதமான பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு நாம் தடுமாறிக்கொண்டு திண்டாடி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்காக பிறந்த, நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த பாலகனிடத்திலே கொண்டு போய் வையுங்கள். அவர் யோசனையிலே பெரியவர். அவர் யோசனைகள் என்றென்றைக்கும் நிற்கக்கூடிய அந்த யோசனைகளை உங்களையும் என்னையும் பெரியவர்களாக்கும், நம்முடைய வாழ்வை அசையாதபடி செய்யும். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29வது வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிற்று. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆச்சரியமான அவருடைய ஆலோசனைகள்.
பேதுரு உங்களுக்கு தெரியும் அந்த கதை. ராத்திரி பூரா மீன் பிடித்தார், மீன் கிடைக்கல. அப்ப காலையில ஆண்டவர் அவனை பார்த்து, சரி உன்னுடைய வேலை இந்த பக்கமா போடு. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு யோசித்தார், இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தச்சன் அல்லவா, மரத்துல தச்சு வேலை செய்யறதுக்கு தான் அவருக்கு தெரியும் ஒழிய மீன் பிடிக்கிற வேலையில் அவருக்கு என்ன தெரியும்? நான் மீன் பிடிப்பவனாக இருக்கிறேன், எத்தனையோ வருஷம் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. இந்த மீன் இங்க வரும், இந்த மணி நேரத்துல வரும்னு எனக்கு எல்லாம் தெரியும். என்னுடைய யோசனை எல்லாம் வைத்து நான் மீன் பிடித்தேன், எனக்கே கிட்டல. இவரு மர வேலை செய்யற ஒரு தச்சன், இவருக்கு என்ன மீனை பிடிக்கிறத பத்தி தெரியும்னு யோசித்திருப்பாரு. இருந்தாலும் பேருக்கு இருந்த ஒரு நல்ல வழக்கு என்னன்னா, சில சமயத்துல ஆண்டவருடைய யோசனைகள் எல்லாம் அவனுக்கு புரியாது. இது என்ன பைத்தியகாரமான யோசனைன்னு தோணும். இருந்தாலும் ஆண்டவரே நீர் என்ன சொல்றீங்க செய்யற அவர் போட்டாரு. ஏராளமான மீன்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களுக்கு சில சமயத்துல தேவனுடைய ஆலோசனைகள் ஒன்றுமில்லாமல் தெரியலாம். பரிசுத்த ஓய்வு நாளே 7ஆம் நாள் சனிக்கிழமை கை கொள்ளுங்கன்னு சொல்லும் போது அது நமக்கு நஷ்டமா தெரியல. எல்லாமே அது ஆண்டவருடைய ஆலோசனை. அதை செய்து பாருங்க. ஆண்டவர் நடத்துவாரா? ஆண்டவர் ஏராளமாக நமக்கு செய்வாரா? ஒரு யங் மேன் ஒருத்தர் வந்தாரு. நான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு வந்தாரு. ஆண்டவர் சொன்னாரு, கற்பனைகளை கைக்கொள். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். சரி, கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன்னு ஆண்டவரே, சிறு வயது முதல் கற்பனையை கை கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உனக்குள்ள எல்லாவற்றையும் நீ விட்டு தரித்திர கொடு, என்னை பின்பற்றி வா. அந்த வாலிபன் ரொம்ப பக்தியுள்ள வாலிபன், பரலோகம் போக வேண்டும் என்று விரும்பின வாலிபன், சொத்தெல்லாம் விட்டு விடுன்னு சொல்றாரு. அவன் அதிக சொத்துள்ளவன், ஆஸ்தியுள்ளவனாக இருந்தபடியா அந்த ஆண்டவருடைய யோசனையை கேட்டு அதன்படி செய்யலாமே. ஜோசேபியஸ் என்ற சரித்திர ஆசிரியர் அவனை பற்றி சொல்லும் போது, அவன் பெரிய பணக்காரனான அந்த எருசலேம் பட்டணத்திலேயே அவனை போல் ஒரு பெரிய பணக்காரன் இல்லை. அவன் வயது 40-45 ஆயிற்று. திடீரென்று அந்த எருசலேம் ரோம சேனைகளால் சூழப்பட்டது. அந்த ரோம சேனைகள் அந்த பட்டணத்தை இடித்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாமல் இடித்து போட்டார்கள். அந்த வாலிபனுடைய சொத்து அனைத்தும் நெருப்புக்கரையாகப்பட்டது. அவனும் மரித்து போனான். ஆண்டவருக்கு தெரிந்துதான் சொன்னார், நீ உன் சொத்துக்களை எல்லாம் வித்துட்டு பின்பற்றி வான்னு சொன்ன. ஆண்டவருடைய பிள்ளைகள் 10ல் 1 பாகத்தை கொடு. இங்க நமக்கே அந்த 10ல் 1 பாகம் பத்தல, நமக்கு சம்பளமே பத்தல. ஆண்டவர் நமக்கே போதிலேயே இந்த பணம், இதுல வேற 10ல் 1 பாகத்தை கேட்கிறாரே. ஆண்டவருடைய ஆலோசனை, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆலோசனை ஒருவேளை நமக்கு பாதகமாக தெரிந்தாலும், இது என்ன இப்படி பைத்தியகாரமானதான ஆலோசனை என்று தெரிந்தாலும், அந்த ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நட. அப்படி நடக்கும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது உனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை சம்பளம் போகும், அது போகும், இது போகும் என்று ஓய்வு நாளை கை கொள்ளும் போது நினைக்காதே. வானத்தின் உயரத்திலே எல்லா ஜாதிகளுக்கு மேலாக நீ உயர்த்துவார். ஆண்டவருடைய ஆலோசனை. அந்த ஆலோசனைகளை பற்றி வேதம் விசேஷமாக அங்கு பேசுகிறது. அந்த ஆண்டவருடைய ஆலோசனைகளை மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. 107ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினார்கள். அசட்டை பண்ணினார்கள். ஆண்டவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினாங்க. 106ஆம் சங்கீதத்துல அங்கு 13வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்து இராமல் போய்விட்டார். அவருடைய ஆலோசனைகளை விசேஷமாக அறிந்த அந்த சங்கீதக்காரன் தம்முடைய பிள்ளைகளை கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன என்றால் 73வது சங்கீதம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பாருங்க, பரலோகத்திற்கு நான் போய் சேரும் அளவும் ஆண்டவர் தம்முடைய ஆலோசனையிலே தம்முடைய பிள்ளைகளை நடத்துவார். அதிசயமான அந்த ஆலோசனைகள். அவர் ஆலோசனை கர்த்தர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு வேண்டிய எல்லா ஆலோசனைகளுக்கும் அவரிடத்துல போங்க. பிள்ளைகளை படிக்க வைப்பு, எப்படி திருமணம் செய்து கொடுப்பதை யாருக்கு நாம கொடுக்கலாம், நாம என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எல்லா விதமான காரியங்களுக்கும் தேவனிடையில போங்க. அவர் நமக்கு அதிசயமான ஆலோசனைகளை தருவார். அந்த ஆலோசனை நிற்கும், அந்த ஆலோசனைகள் நம்மை கட்டும், அந்த ஆலோசனைகளின்படி நாம் நடந்து பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போவார். அது வரைக்கும் நம் தம்முடைய ஆலோசனைகளாலே நம்ம தாங்குவார், ஏந்துவார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
அவர் ஆலோசனையாக வந்தார். நம்மை தாங்கி நம்மை வழிநடத்துகிற இந்த கடவுளுக்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன். மூன்றாவதாக நம்மை நடத்துவதற்கு வருகிற அந்த தேவனுடைய பெயர் என்னவென்றால் வல்லமையுள்ள தேவன். இந்த வல்லமையுள்ள தேவன் என்று நான் வாசித்த போது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களையும் என்ன தாங்கி நடத்துவதற்காக வந்த உங்களுக்கும் எனக்கும் பிறந்த அந்த பாலகன், கொடுக்கப்பட்ட அந்த பாலகனை பற்றி சொல்கிறது. சங்கீதம் 62:11 வாசிக்கிறேன். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. வல்லமை தேவனுடையது. இந்த அண்ட சராசரங்களை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய வல்லமை அவருடையது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள், நம்முடைய சூரியன் இந்த உலகத்தை போல 13 லட்சம் மடங்கு பெரியது. பிரம்மாண்டமான அந்த உலகம், எரிந்து கொண்டிருக்கிற அந்த உலகம், அது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக எரிந்து கொண்டே இருக்கிறது, அது அமைந்து போகவில்லை. அவ்வளவு பெரிய உலகம் இந்த கிரகங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அப்படியே தன்னுடைய பாதையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை தொடுவார் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை. அது தன்னுடைய பாதையிலே அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வானங்களிலே உருண்டோடுகிற குடான ஓடி உலகங்கள், அது எப்படி ஓடுகிறது, எப்படி தாங்கப்படுகிறது, எப்படி ஆண்டவர் அதை வழிநடத்துகிறார், அதற்கு எண்ணெய் ஊற்றுகிறவர் யார்? வல்லமையுள்ள கரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அண்ட சராசரங்களை தாங்கி நடத்துகிற அந்த கரம், அனாதி கரம், நித்திய பயங்கள். அப்படிப்பட்ட அந்த வானம், பூமி, சமுத்திரம் எல்லாவற்றையும் நடத்துகிற அந்த கரம் உங்களையும் தாங்காதா? உங்களையும் நடத்தாதா? உங்களையும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களை தூக்கி சுமக்காதா? ஆண்டவர் கேட்கிற அந்த கேள்வி. வல்லமையுள்ள அவருடைய கரம். இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தேவன் அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். அப்படிப்பட்ட வல்லமை அவருடையது. 25 லட்சம் மக்களையும் மோசே அங்கே செங்கடலிலே கொண்டு வந்த கரையிலே அவர்கள் அங்கே தங்கினார்கள். அந்த 25 லட்சம் பேர்கள் அடிமைகளாக எகிப்திலே இருந்தவர்கள். எகிப்தியருடைய கட்டடங்களை கட்டினார்கள். எகிப்தியருடைய எல்லா வேலைகளையும் அவர்கள் தான் செய்தார்கள். இப்பொழுது எல்லாம் அவங்க போன உடனே எகிப்தியர்கள் எந்த வேலையும் செய்ய முடியல. சரி, உங்களை விட்டதை ரொம்ப தப்புதமா போயிட்டு என்று அந்த பார்வோன் தன்னுடைய ரதங்களையும் குதிரைகளையும் கூட்டிக் கொண்டு வந்தார். 2 லட்சம் காலாட்படை, ஜெசுபியா சொல்கிறார், 600 ரதங்கள், 20,000 குதிரைகள், எல்லாம் எல்லா ஆயுதங்களோடு வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரமாண்டமான சைனியம். பெரிய எரிச்சல் கேட்டது என்று இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். அந்த பக்கத்திலே ஒரு சிறுமலை, அந்த சேனை வந்து கொண்டிருக்கிறது, வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, திரும்ப நம்மை இழுத்து கொண்டு போய்விடுவார்களே. அவர்களிடத்தில் யுத்தம் செய்வதற்கு ஆயுதம் கிடையாது. அவர்களிடத்தில் யுத்தம் எப்படி செய்ய முடியும்? முன்னாலே செங்கடல் 33 மைல் அகலம், ரொம்ப ஆழமான கடல். இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை. பெரிய மலைகள் அல்ல, சிறு மலைகள் தான். அதுல பூரான் இருக்கும், பூச்சி இருக்கும், தேள் இருக்கும், பாம்பு இருக்கும். அந்த மலை மேல ஏறவங்க எல்லாம் செத்து போயிருவாங்க. பின்னாலே போனால் சைனியம், பார்வோனுடைய சைனியம். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள் என்று வேதம் சொல்றது. ஏன் கூக்குரலிட மாட்டாங்க? 4 பக்கம் வழி இல்லை, எந்த பக்கம் போய் தப்பித்துக் கொள்வது? பிள்ளைகளோடு ஆடு மாடுகளோடு வந்திருக்காங்களே, ஓட முடியுமா? மனிதனுடைய எண்ணத்துல வேற வழியே கிடையாது. அவர்களுடைய கையில சிக்கி திரும்ப எகிப்துக்கு போக வேண்டியதுதான். கூக்குரலிட்டார்கள். ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார். மோசே அங்கே ஆண்டவரிடத்திலே போய் கூக்குரலிட்டார். ஆண்டவர் சொன்னார், ஏனப்பா கூக்குரலிடுகிறாய்? உன் கையில இருக்கிற கோலை நீ சமுத்திரத்து மேல நீட்டினால் மோசே அந்த கேள்வி கேட்கல. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீ செய், கேள்வி கேட்காத. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகள் கேள்வி கேட்கிறதுக்காக இங்க கொடுக்கப்படல, ஆர்குமெண்ட்டுக்காக இங்க கொடுக்கப்படல. தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய கட்டளைகள் நாம் கீழ்ப்படிவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. There is no argument against God's word. கடவுளுடைய வாக்கியத்தை குறித்து நீ ஆர்குமெண்ட் பண்ணாதே. அந்த ஆண்டவருடைய வாக்கியத்தை நீ ஒபே, கீழ்ப்படி. கோலை நீட்டினா என்ன நடக்கும்? மோசேக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் மோசேயின் இடத்துல இருந்து ஒரு விசேஷமான குணம், ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும். அப்படி ஒரு விசுவாசம் மோசேயுமே. அந்த கோலை நீட்டினால் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. மோசே அந்த கோலை நீட்டினான்.
நீங்க வேதத்தை வாசிங்க கர்த்தருக்குள் பிரியமான. இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்க போகும்போது தூங்க போகும்போது வாசிட்டு பாருங்க. ஆண்டவர் கீழ்காற்றை வீசினார். அந்த கீழ்காற்று பயங்கரமாக அங்கே கடல்ல அடித்தது. அடித்து என்ன செய்தது? அந்த ஜலத்தை பிரித்தது. பெரிய வழி, 10 அடி அகலமா, 1 மைல் அகலமா, 2 மைல் அகலமா. அந்த ஜலங்கள் மலையாக குவிந்தது. இந்த பக்கம் இருக்கிற ஜலம் மலையாக குவிந்தது, இந்த பக்கம் இருக்கிற ஜலம் மலையாக குவிந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியே பிரம்மாண்டமாக மலை போல இருக்கிற அந்த ஜலத்தை கண்டு ஜனங்க பயப்பட மாட்டாங்களா? வேதத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலானால் அந்த மேகம் அவர்களை மூடிற்று. அப்போ குமிந்து நின்ற தண்ணி, 2 பக்கம் குமிந்து நின்ற பயங்கரமான மலை போல் நின்ற தண்ணி அவங்களுக்கு தெரியல. அந்த காற்று அந்த தரையை சீக்கிரமாக உலர பண்ணிட்டு, வெட்டாந்தரை, வற்றி போன நல்ல தரையாக மாறிட்டு. ஆண்டவர் சொன்னார், நீங்க நடங்க. சரி, நடக்கும் போது தண்ணீர் பயங்கரமாக நிற்கிறதை பார்த்தால் ஜனங்கள் பயப்படுவார்களா? ஆண்டவர் மேகத்தில் அந்த தண்ணியை மறைச்சிட்டார். அந்த வழி பெரிய வழி, அநேக மைல்கள் அகலமுள்ள வழி. அதே நடந்தார்கள், 33 மைல் நடந்தார்கள். அப்பொழுது பார்வோன் வந்தான். அந்த கடைசி ஆட்கள் போக வரைக்கும் மோசே அங்க நின்று கொண்டிருந்தார். அப்போ மோசேயை பின்னாலே வந்தார். ஆரோனும் மோசேயும் அந்த ஜனங்களுக்கு பின்னாலே வருகிறார்கள். அந்த பார்வோன் வந்தான், குதிரைகளோடும் அந்த ரதங்களோடு வந்தான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இந்த வழி இங்கே வந்தது? சரி, அவர்கள் போகிறார்களே, நம்ம போய் அவங்களை பின்பற்றுவோம். வேகமாக வந்தார்கள். இவர்கள் நடக்கிறார்கள், பிள்ளை குட்டிகளோடும் ஆடு மாடுகளோடு வேகமாக அவர்களை பிடித்து விட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு முன்னாலே சென்ற அந்த மேகஸ்தம்பம் பின்னாலே வந்தது. பாருங்க, அப்படி எவ்வளவு ஆண்டவர் அந்த பாதுகாவலை கொடுக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியர்களுக்கு பின்னாலே வந்தது. அது இந்த எகிப்தியர்கள் கார்களாக தெரிந்தது. அதனால அவருக்கு வழியே தெரியல. அந்த மேகம் போக போகத்தான் அவங்க பின்னால வர முடிந்தது. அந்த எல்லா இஸ்ரவேலர்களும் ஒருவர் தவறாமல் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த 20 லட்சம் பேர்கள்ல யாராவது தவறி போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த எகிப்தியர் பின்னால அந்த கடல் மூடின போது ஒரு இஸ்ரவேலன் அந்த கடலுக்குள்ளாக மரித்து போனார் என்று நினைக்கிறீங்களா? இல்ல. ஒவ்வொரு மகனையும் மகளையும் பற்றி தனியாக அக்கறை கொண்ட கடவுள். அவர்கள் எல்லாரும் மேலேயே என்ன போகுது. ஆண்டவர் சொன்னார், மோசே அந்த உன்னுடைய கோலை நீட்டு, கடல் மேல நீட்டு. அந்த கோலை நீட்டின உடனே மலையாக திரண்ட அந்த கடல் தண்ணீர் அப்படியே மோதி வந்தது. அந்த 2 லட்சம் வீரர்கள், 20,000 குதிரைகள், 600 தேர்கள் தண்ணீருக்குள்ளாக அமிழ்ந்து போன. உன் கோலை நீட்டி என்றார், அந்த கோல் கடலை பிளந்தது. மறுபடியும் அந்த கோலை நீட்டி என்றார், அது கடலை மூடிற்று. அதிசயமான கடவுள். எப்பொழுது வழி திறக்க வேண்டுமோ அப்பொழுது வழி திறக்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. எப்பொழுது அந்த வழி மூட வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறாரோ அப்பொழுது அது மூடும். ஒரு மனிதனாவது, ஒரு இஸ்ரவேலராவது அதிலே இருந்து சாகவில்லை. அடுத்த நாள் காலையிலே அந்த பிணங்கள் எல்லாம் இருந்து கரையில வந்தது. அந்த சிப்பாய்களுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் இஸ்ரவேலர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அங்கே எரியோ மற்ற இடங்களிலே போய் போர் செய்வதற்கு அவர்களுக்கு ஆயுதம் ஆண்டவர் கிடைக்க செய்தார். 4 பக்கமும் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறதா? சில சமயங்கள்ல என்ன செய்வோம் என்று தெரியல, அப்படியே கையை தலையில வைத்து அப்படியே நிற்கிறோம். பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. அதற்கு விடுதலை கிடையாது. எந்த பக்கமும் விடுதலை இல்லை. தெற்கையும் இல்லை, வடக்கையும் இல்லை, கிழக்கையும் இல்லை, மேற்கையும் இல்லை. மனிதர்கள் மூலமாக விடுதலை வருமா? வராது. மாமா மூலமாக வருமா? வராது. ஒருவேளை அண்ணன் மூலமாக வருமா? வராது. அப்பா மூலமாக வருமா? வராது. இல்ல நமக்கு தெரிஞ்ச சிநேகிதர்கள் மூலமாக வருமா? வராது. பிரச்சனை நம்மை சூழ்ந்து நிற்கிறது, முற்றுகை போட்டு நிற்கிறது. வழி இல்லை, மார்க்கம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் மகனே மகளே, என்ன செய்வோம் என்று நினைக்காதே, என்ன செய்வோம் என்று தலை குனியாதே, என்ன செய்வோம் என்று கண்ணீர் விடாதே. உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கிப்பார். அவர் நமக்காக பிறந்த ஒரு பாலகர், நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பாலகர், நம்முடைய பாடத்தை சுமக்கும்படி இந்த உலகத்தில் வந்த பாலகர். அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன் என்பதே. உனக்காக எந்த காரியத்தையும் ஆண்டவர் செய்வார். உனக்காக எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாஸ்போர்ட் எடுக்க வேண்டியிருந்தது. எனக்கு சிலானுக்கு போக வேண்டும். அப்பதான் முதல்ல வெளிநாடு போறேன். இந்த பாஸ்போர்ட்டுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. சரி, மீட்டிங்க்கு 1 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு வந்தீங்க மெட்ராஸுக்கு. அங்க வந்தா 1 மாசத்துக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் கொடுக்கணும்.
என்றெல்லாம் எழுதப்பட்டிருந்தது. நான் போய் விசாரித்த போது அது ஒரு வாரத்துக்குள்ள எப்படி முடியும்? பாஸ்போர்ட் எடுக்கணும், அப்புறம் விசா வேற போய் எடுக்கணும். எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. எனக்கு தெரியல அதை பற்றி. முழுகால் படிட்டு ஜெபம் பண்ணேன், ஓவாசம் வந்து ஜெபம் பண்ணேன். சரி, எனக்கு ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு எண்ணம். அவரை போய் பார்த்தேன். அவர் சொன்னார், அந்த ஹோம் செக்ரட்டரி இருக்கிறாருங்க, எனக்கு தெரிஞ்சவர், நான் ஒரு ஃபோன் பண்றேன், நீங்க போய் பாருங்க, என்னுடைய மாமா தான் அவரு. சரி, நான் அவருக்கு ஃபோன் பண்ணாரு. நான் அவரை போய் பார்த்தேன். அப்போ நான் வந்து சிலானுக்கு போய் அப்புறம் எருசலேமுக்கு போகணும். அப்போ அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன். அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு, உங்களுக்கு தான் பாஸ்போர்ட் வேணுமா? ஆமான்னு சொன்னேன். சரி, நீங்க எருசலேம் போகிறீங்களா? ஆமா. அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, அந்த எருசலேம்ல அங்க யூதயா நாட்டுல போய் அந்த சமாரிய ஸ்திரீ தண்ணீர் குடித்தாலே அந்த கிணத்துல இருந்து எனக்கு ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு வருவாங்க. அப்புறம் ஆண்டவர் இறந்து போனாரே கொள்காத மலை, அந்த மலையில இருந்து ஒரு சின்ன கல் எனக்கு எடுத்துட்டு வாங்க. சரியா, நான் செய்யறேன். பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்து அப்ளிகேஷன் வாங்கினாரு. ஒரு போன் எடுத்தாரு. அந்த பாஸ்போர்ட் ஆபீசர் ரங்கநாதன், அவர் பேர் இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. மிஸ்டர் ரங்கநாதன், இவர் ஹோம் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி. அவர் எஸ் சார் சொன்னாரு. நீங்க உடனே இங்க வாங்க. ஒரு 15 நிமிஷத்துல அவர் வந்தார். என்னை இருக்க சொன்னாரு. வந்த உடனே அவர் சொன்னாரு, இந்த அப்ளிகேஷன் இங்க இருக்கப்பா, நீ அதை போய் என்னென்ன செய்யணும் அதை செய்துட்டு வந்து 4 மணிக்கு அந்த பாஸ்போர்ட் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துரு. எனக்கு இது நடக்கிறது உண்மைதானா கனவுதானா? அது சொன்னாரு, ஐயா நீங்க 4 மணிக்கு வாங்க பாஸ்டர், வந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு போ. 4 மணிக்கு வந்தா பாஸ்போர்ட் ரெடியா இருந்தது. ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாக நடத்தினார். அங்க சிலான் ஆபீஸுக்கு போனேன், விசா வாங்கணும். அங்க போன அங்க ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. அவர் கண்டபடி திட்டிட்டு, உனக்கு அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, அங்க பாரு என்ன எழுதி இருக்கணும், விசா உடனே கிடைக்க முடியுமா, 1 மாசத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போடணும் கொள்ளணும். சரி, ஒன்னும் செய்ய முடியல. வெளியே வந்தேன். அங்க வெளியே வந்தோடனே அங்க ஒரு தூணு பக்கத்துல இருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்ன செய்யுதுன்னு தெரியல. அங்க ஒரு வாலி பொண்ணு அங்க வந்து, ஐயா திரும்பி பார்த்தா நீங்க கிறிஸ்தவங்களான்னு கேட்டது. ஆமா. இல்ல, நீங்க ஜெபம் பண்ணதை நான் பார்த்தேன், நானும் ஒரு கிறிஸ்தவ பொண்ணு. உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, இந்த மாதிரி விசா வேணும். ஐயா, 1 மாசம் முன்னாடியே கொடுக்கணுமே. எனக்கு அது தெரியாதம்மா. சரி, என்ன செய்வது? அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு, இங்க ஆபீஸ்ல நான் வேலை செய்யறேன், இந்த ஆளு இந்த பாஸ்போர்ட் ஆபீசர் வந்து விசா ஆபீசர் வந்து ஒரு கடுமை புலி, இவர்கிட்ட வாங்க முடியாது. அந்த சிலான்ல இருந்து இன்னைக்கு 3 மணிக்கு அந்த பெரிய ஆபீசர் வர்றார். நீங்க 3 மணிக்கு வாங்க, அவரை நான் பார்க்க சொல்றேன். அவர்கிட்ட நீங்க சொல்லி பாருங்க, நீங்க ஜெபம் பண்றதை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா தருவார். அந்த பொண்ணு பாருங்க எவ்வளவு ஒரு அழகா சொல்லுது. அந்த விசா ஆபீசர் 3 மணிக்கு போய் பார்த்தேன். அவர் கடப்படான்னு சத்தம் போட்டாரு. சத்தம் போட்டு என்ன பார்த்தாரு. நான் ஜெபம் பண்ணிட்டு நின்னேன். அவர் சத்தம் போட்டே இருக்காரு, நான் ஜெபம் பண்ணிட்டு நின்றுருக்குன்னு பார்த்தாரு. என்ன பார்த்தாரு, நான் ஜெபம் பண்றது பார்த்தாரு. ஒண்ணுமே பேசல. விசா கையெழுத்து போட்டாரு. செங்கல்பட்டுல இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துவதற்காக இடம் தேடினோம். ஒரு இடம் இல்ல. கடைசியில அங்க தர்கா மைதான் என்று ஒன்று இருக்கிறது. அங்கதான் இடம். அங்கதான் எல்லா பொலிட்டிக்கல் மீட்டிங்லாம் அங்கதான் நடக்கும். அப்போ நம்ம பொலிட்டிக்கல் மீட்டிங் நடக்கிற நேரம், அந்த நேரம் இந்த மாதிரி கூட்டம் நடத்தணும். அப்ப அங்க அப்துல்னு சொல்லி அந்த தர்காவை பார்க்கிற ஒரு ஆளு, பெரிய ஆள். அவர் பார்க்க போனேன். அவர் காரு, அவர் வீட்டுக்கு முன்னாடி, அந்த ஷாப்புக்கு முன்னாடி அந்த கார் போய் நின்னுது. இறங்கி போன உடனே, ஐயா உங்களை பார்க்க வந்தேன், இந்த இடத்தை கேட்கறதுக்கு ரெக்கமெண்டேஷன் நிறைய. அவர் சொன்னாரு, யார் அனுப்பிச்சாங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், கடவுள் தான் அனுப்பினாரு. கடவுள் தான் அனுப்பினாரா? இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்கன்னுட்ட நிலத்துக்கு யாருமே கடவுள் அனுப்புனதாக சொல்ல, நீங்க ஒருத்தர் தான் சொல்றீங்க. சரி, அப்ப நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் கொடுக்குறேன். முதல்ல நீங்க இந்த போலீஸ் ஆபீசர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துருங்க, 3 மாசம் கூட்டம் நடத்துறதுக்கு. இன்ஸ்பெக்டர். சரி, நாங்க போய் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்தேன். அவர் சொன்னாரு, இது எலெக்ஷன் டைம் ஐயா, எல்லாரும் இங்கதான் வந்து கூட்டம் நடத்துவாங்க, 3 மாசம் உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும், இட்ஸ் இம்பாசிபிள். ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. என்ன செய்யுதுன்னு தெரியல. நான் வெளியே வரும்போது அந்த வெராண்டாவில் ஒரு தூண் பக்கத்துல இருந்து ஜெபம் பண்ணேன். என்ன செய்யுதுன்னு ஜெபம் பண்ணேன். ஒரு போலீஸார் வந்தார். ஐயான்னு கூப்பிட்டாரு. என்ன ஏன்னு சொன்னேன். என் பேர் மிஸ்டர் பொன்னுசாமி, நான் ஒரு கிறிஸ்துவ, நீங்க ஜெபம் பண்றதை நான் பார்த்தேன், என்ன வேணும்னு சொன்னாரு. நான் விஷயத்த சொன்னேன். நீங்க இந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் போவாதீங்க சார், அவர் ரொம்ப கடுபடியானாலு. என் பேர் உள்ள இன்ஸ்பெக்டர் பொன்னுசாமின்னு இருக்கிறாரு, அவர்கிட்ட போங்க, அவர் ஒரு வேலை கொடுப்பாரு. சரி, பொன்னுசாமி கிட்ட போனேன். நான் அவர்கிட்ட போன போது
அவர் சொன்னாரு, ஓஹோ நீங்க கூட்டம் நடத்த போறீங்களா? அந்த தற்கான் மைதானத்துக்கு பக்கத்துல தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஜன்னலை திறந்தா அந்த மைதானம் தெரியும். இப்ப ஏதோ கட்டடம் எல்லாம் கட்டிட்டாங்க, அப்ப பிளைனா இருந்தது. அப்போ கூட்டம் நடத்துறீங்களா நீங்க? கிறிஸ்தவ கூட்டமா? ஆமா. ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி பாப்பா சங்கர் என்ற ஒரு அம்மாள் அங்க கூட்டம் நடத்திருக்காங்க. ஐயோ, நான் அந்த கூட்டத்தை பார்த்தேன். இந்த பிசாசுகளா அப்படி நடுங்குதையா, அப்படி தலை சுத்துது. என்ன ஆச்சரியம், என்ன அருமையா இருந்தது. நீங்களும் பிசாசு விரட்டுவீங்களான்னு கேட்டார். எனக்கு என்ன எதுக்கு அப்படி கேட்கறாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் சொன்னாரு இந்த பாப்பா சங்கரை பற்றி. ஆமையா, நானும் விரட்டல அப்படின்னு சொன்னேன். அப்படியா, தாராளமா நடத்துங்க, கொண்டாங்க இந்த அப்ளிகேஷன். கையெழுத்து போட்டாரு. 3 மாசம் கூட்டம் நடத்தணும். அவர் பாட்டு கையெழுத்து போட்டு நீங்க நடத்துங்க அப்படின்ட்டாரு அவரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. அதை கொண்டு போய் அந்த அப்துல் கிட்ட கொடுத்த, என் காலில் விழுந்தாரு. அவர் சொன்னாரு, கடவுள் அனுப்புனார்னு நீங்க வந்தீங்க ஐயா, இப்ப நான் நம்புறேன் கடவுள் தான் கூட அனுப்பியிருக்கேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். நான் இதை பற்றி சொல்லும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் ஏதோ தெரியாத காரியத்தை பற்றி சொல்றேன்னு நினைக்காதீங்க, நான் அறியாத காரியத்தை பற்றி சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய வாழ்க்கையில இறைவன் நான் என்னென்ன காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததோ எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர், வல்லமையுள்ள தேவன். பெண்களுக்கு மாப்பிள்ளை வேணுமா? கிடைக்காத ஆண்டவர் நடத்த மாட்டாரா? பிள்ளைகளுக்கு வேலை வேண்டுமா? ஆண்டவர் தரமாட்டாரா? நமக்கு பணம் வேண்டுமா? ஆண்டவர் ஒரு மீன் வயிற்றுல போய் ஒரு வாயை தர அதுல பணம் இருக்குதுன்னு சொன்னாரே, ஒரு பணத்தை நமக்கு தரமாட்டாரா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகினால் விசேஷ விதமாக இவைகளை நான் நன்றாக அறிய வேண்டும். ஆண்டவர் வல்லமை உள்ள தெய்வம். இன்னைக்கு நேரமாகிவிட்டது, அதனால நான் மற்ற காரியங்களை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் பிரசங்கம் பண்றேன். அவர் நித்திய பிதா. இன்றைக்கு கண்ணே மணியே பொன்னேன்னு பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிறோம். 1000 முத்தம் கொடுக்கிறோம், என்னென்னமோ போட்டு வளர்க்கிறோம். கொஞ்சம் பெருசான உடனே அடா வாடா போடான்னு விரட்டுறோம். அப்புறம் கல்யாணம் ஆயிட்டா தாய் இல்ல, தகப்பன் இல்ல, சண்டை. இன்றைக்கு உலகத்தினுடைய அன்பு அப்படித்தான் இருக்குது. மனைவி புருஷன் கல்யாணம் பண்ணும் போது அவ்வளவு அன்பு, அவ்வளவு பற்று, ஒரு விட்டு பிரிய மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு வாடா போடா. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் என்றைக்கும் பிதாவாகவே இருப்பார். என்றென்றைக்கும் பாவம் செய்த போதிலும் தகப்பனாக தான் இருப்பார். அவரை விட்டு தூரமாக போன போதிலும் தகப்பனாக தான் இருப்பார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தூக்கி தோளின் மேல் சுமந்து செல்வது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளையை தோளின் மேல் சுமந்து செல்ல. அவரிடத்துல நீங்கள் என்றைக்கும் போகலாம், எந்த சமயத்திலும் அப்பா என்று போகலாம். ஏசப்பான்னு ஒரு அருமையான பாடு பாடுறீங்க, அப்பான்னு சொல்லிட்டோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பரமபிதாவேன்னு சொல்லிட்டோம். அந்த அப்பா எப்பவுமே நமக்கு அப்பாவா தான் இருப்பார். அவருடைய அன்பு குறைந்து போவதில்லை, அவருடைய பாசம் மறைந்து போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, பாசத்தோடும் அன்போடு என்றைக்கு தூக்கி சுமக்கிற கர்த்தர். பாவம் செய்தாலும் அவர் அப்படி பயக்க மாட்டார். எந்த காலத்திலும் எக்காலத்திலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் வரைக்கும் என்றென்றைக்கும் அவருக்கு நமக்கு பிதாவாக இருப்பார், நித்திய பிதா. அந்த பிதாவையும் அந்த தகப்பனையும் நாம் மறக்க வேண்டாம். அவருடைய நாமம் சமாதான பிரபு. இன்றைக்கு உலகத்துல சமாதானம் எங்க இருக்குது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே? எங்கும் சமாதானம் இல்லை. வீட்டிலேயும் சமாதானம் இல்லை, உள்ளத்திலேயும் சமாதானம் இல்லை, சமுதாயத்திலேயும் சமாதானம் இல்லை, எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லை. உலகத்தினுடைய முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து அவன் மிகுந்த கோபத்தோடு உலகத்திலே இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே வீடுகளிலும் தெருக்களிலும் எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், அமைதியில்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் மக்கள் கொந்தளித்து கொப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான கடல் அலையை போல உலகத்தின் மக்களுடைய வாழ்வு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர் சமாதான பிரபு, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. யோவான் 14:24 நான் வாசிக்கிறேன், இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் என்றென்றைக்கும் பூர்ண சமாதானத்தோடு உன்னை காத்துக் கொள்வேன் என்று ஏசாயா 26:3 பூர்ண சமாதானத்தோடு உன்னை காத்துக் கொள்வேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சமாதானத்தை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி பேசும்போது ஏசாயா 48ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். ஏசாயா 48ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தம்முடைய 18வது வசனத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சொல்வதை கவனியுங்கள். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுதும் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். சமாதான பிரபு
அவரிடத்திலே போகும்போது உள்ளத்திலே சமாதானம், இல்லத்திலே சமாதானம், எங்கும் சமாதானம். அவர் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய பிரபுவாக இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 2 சிட்டுக்குருவிகள் ஒரு கடலின் ஒரு சிறு பாறையிலே ஒரு மரத்தின் மேல நின்று பாடிக்கொண்டிருந்தன. பெரிய புயல், பெரிய அலைகள் கொந்தளிக்கிறது. அந்த மரம் அப்படியே ஒளிந்து விழுந்து அந்த கிளையின் மேல பாடிக்கொண்டிருக்கிறது. இந்த சுட்டிக்குருவிகளுக்கு கவலை இல்லையா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பயங்கரமான புயல் அடித்தாலும் சரி, அலைகள் மோதினாலும் சரி, எப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். நம்முடைய காரியங்களை அவருக்கு ஒப்படைத்து விட்டோம். அவர் சொன்ன வசனத்தின்படி நடக்கிறோம், அவர் சொன்ன கற்பனையின்படி நடக்கிறோம். அப்படி நாம் நடக்கும்போது என் கற்பனையை கவனித்தாயானால் உன்னுடைய சமாதானம் நதியை போல இருக்கும், சமுத்திரத்துக்கு சொல்கிறேன். நாம் அவருடைய வழிகளில் இப்படி நடக்கும் போது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. உன்னுடைய உள்ளத்திலே, உன்னுடைய உள்ளத்திலே, இல்லத்திலே, தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே, சபையிலே அந்த பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவார். சமாதானமான உலகத்திற்கு போக வரைக்கும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனை கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனை கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே என்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மாலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மாலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனை கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனை கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தேவனருகில் வந்து என்னை காத்திடுவார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவார். தேவனருகில் வந்து என்னை காத்திடுவார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவாரே.
இஸ்ரவேல்